அன்பாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர விழாவாகும் முதலாவது கிறிஸ்துக்களான அன்பின் வாழ்க்கையை கூட நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். தேவனுடைய கிருபையினால் நம்ம ஒவ்வொருவரும் ஞாயிற்றுக்கிழமை தோறும் மாலையில நம்ம அந்த அடிப்படை சத்திய பாடங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். கடந்த வாரத்தில் கூட நம்ம கிறிஸ்துவின் சபை பாகம் 1 என்ற தலைப்பின் கீழாக ஒரு சத்திய பாடத்தை கிறிஸ்துவின் சபை என்ற தலைப்பின்கள் நம்ம பார்க்கும்போது அந்த கிறிஸ்துவின் சபையாக மாறுவதற்கு ஒரு 3 முக்கியமான வழிமுறைகள் பார்த்தோம். ஞாபகங்களா? அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், உண்மையுள்ளவர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா? அழைக்கப்பட்டவர்கள் அநேகம் இருந்தாலும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலராக இருக்கிறாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அந்த சிலர்களும் கடைசி வரைக்கும் உண்மையுள்ளவர்களாக இருப்பது மிக சிலர் தான் சொல்லி பார்க்குறோம். அந்த எண்ணிக்கை கூட பார்த்தோம். ஞாபகங்களா? உண்மையுள்ளவர்களுடைய எண்ணிக்கை எத்தனை? 1,44,000 பேர் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல கூட நம்ம வாசிக்கிறோம். முத்திரை போடப்பட்டவர்களின் தொகை சொல்ல கேட்டேன். இஸ்ரவேலுடைய சகல கோத்திரங்களிலும் கூட முத்திரை போடப்பட்டவர்கள் 1,44,000 பேர் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஸோ அதில் கேள்வியோட கூட சகோதரர் முடிச்சிருப்பார். இப்போ இஸ்ரேல் முத்திரையுடைய சகல கோத்திரம் அப்படின்னா இப்போ அவங்களுக்கு மட்டும்தான் அந்த வாய்ப்பு இருக்கா? இப்போ அந்த 1,44,000 பேர் ஆகி இந்த உண்மை உள்ளவர்கள் யார் யாரெல்லாம் அப்படிங்கிறது கூட ஒரு கேள்வியோடு கூட முடிச்சிருப்பாங்க. ஸோ அதற்கான விடையை தான் நம்ம இந்த சபை பாகம் 2 அப்படிங்கிற பாடத்தை கூட நம்ம பார்க்க இருக்கோம். ஸோ இந்த நேரத்தில் கூட நம்ம கிறிஸ்துவின் சபை பாகம் 2 கூட நம்ம பார்க்க இருக்கிறோம். ஸோ நம்ம வழக்கம் போல நம்ம ஜபத்தோடு நம்ம பாடத்தை ஆரம்பிக்கலாம். நம்ம ஜபத்தில் வெளியிட முடியாது. அந்த சோதர் ராஜேந்திரன் அவர்களே நம்ம கூட கேட்டு ஜபம் செய்வோம். பேருப்பின் மத்தியில் வாசம் பண்ணுகிறேன். இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தாவே, நீர் ஒருவரை பூமியின் ராஜ்யங்களுக்கெல்லாம் தேவனானவர். நீரே வானத்தின் பூமியை உண்டாக்கினீர். சொன்ன துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். தேவரே, இதோடைய பிள்ளைகளை எங்களை உடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் உடைய பரிசுத்தாவுடைய அளவிலாமை தந்து கடந்த நாட்களெல்லாம் தேவரே எங்களை போக்குமுறை மசித்து மட்டுமாக நல்ல உடன் பலத்தோடும் சுகத்தோடும் நிலைநிறுத்தி மறுபடியுமாக தேவரே இது உங்களுடைய வாழ்நாட்களே இந்த ஒரு நாளை காரணம் செய்து இந்த நாளையும் கூட பகல் முழுவதும் உடைய பிரசனம் எங்களோடு வழிநடத்தி மறுபடியுமாக இந்த மாலை நேரத்திலே உங்களுடைய விவாதத்தில் இருக்கிற மதத்துவங்களை அறிந்து கொள்ளத்தக்கதாக நீர் இந்த லால்குடி பட்டத்திலிருந்து எங்களை ஒரு சிலராக நீர் தெரிந்து கொண்டு வாரம் தேவரே நீர் ஒரு வேதாந்தத்தில் இருக்கிற ஒரு காரியத்தை நீர் எங்களுக்கு தியானிக்க நீர் பேசியிருக்கிறேன். அதுபோல இந்த நாளையும் கூட தேவரே இந்த சபையாக அழைக்கப்பட்ட நாங்கள் இந்த சபையினுடைய வாழ்க்கையிலே சபையினுடைய பாகம் 2 என்கின்ற வார்த்தையில கூட இந்த நாளில் நீங்கள் எங்களுக்கு சொல்லக்கூடிய வசனங்கள் வார்த்தைகள் எங்களை மனதில் நிலைநிறுத்தி நாங்கள் அதை கடைபிடித்து தொடர்ந்து உங்களுடைய ராஜ்யத்தில் வந்து சேர்ந்து ஜெபிக்கிறோம். மீதான நேரங்கள் காலங்கள் எல்லாவற்றையும் உங்களை பார்த்து சமர்ப்பிக்கிறோம். நேரம் எங்கள் ஆண்டவர் எடுத்து வேண்டுமா எங்கள் ஆண்டவர் மேசியாம் குடும்ப சும்மா கிறிஸ்து நாமத்திலே தாழ்மொழி பணிகளுக்கு இங்கே ஒரு ஜீவனை நல்ல பிதாவே. ஆமென். கிறிஸ்துவின் சபை பாகம் 2 இந்த சத்திய பாடத்தை நமக்கு தொகுத்து கொடுக்க முடியாது. செந்தில் அவர்களை ஒரு சார்பாக கூட சொல்லுவது. கிறிஸ்தியேசுவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரர் அனைவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் அனைவருக்கும் சந்தோஷமும் சமாதானமும் உண்டாதன்ற வாழ்த்துக்களோடு கூட நம்ம கடந்த வாரங்களில் நம்ம என்ன படம் பார்த்தோம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா சபை பார்ட் 1 பார்த்தோம். அப்போ ஒரு 2-3 பேர் தான் வர முடிஞ்சு காரணத்தை நிமித்தமாக. அப்போ நம்ம ஒரு பழைய படம் போன வாரத்தில் நம்ம என்ன நடந்துச்சு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம கடந்து போனால் நல்லா இருக்கும் நண்பான சகோதர சகோதரிகள். இப்போ என்ன கேள்வி அப்படின்னா, இப்போ சபை அப்படின்னா எவ்வளவு பேர் இருப்பாங்க? இப்ப லால்குடியில் மட்டும் எவ்வளவு சபை இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம்.
25 சபை தானா? எவ்வளோ ஆர்சி, சிஎஸ்ஐ, பெண்டிகஸ்ட், செவன்த் ஏஞ்சல் எவ்வளவோ சொல்றாங்க இல்லையா? அட்வென்ச்சர்னு சொல்றாங்க, செவன்த் டேன்னு சொல்லுவாங்க, ஜெகோவா விட்னஸ்ன்னு சொல்றாங்க. அப்போ இவங்க எல்லாருமே இருக்காங்க இல்லையா? அப்போ பைபிள்ல சொல்லப்பட்ட பிரதர் சொன்னார் பத்தியா, ஒரு இலக்கங்கள் சொன்னார் இல்லையா? எத்தனை பேர் சொன்னாரு? 1,44,000 பேர். நீங்க நல்லா கவனிச்சிங்களா? அந்த 1,44,000 பேர் எங்க இருக்கு அப்படின்னா, போன வாரம் சப்ஜெக்ட் கேட்டவங்களுக்கு தெரியும், வெளிப்படுத்தின விசேஷத்துல இருக்கு. ஏன் இந்த 1,44,000 பேர் தான் ஸ்பெஷலா? யோசிச்சு பாருங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இறந்ததுக்கு அப்புறம் அநேக சபைகள் உருவாயிருக்கு இல்லையா? அவங்களுடைய விளைவுலாம் என்ன? அவங்களுடைய விசுவாசம் என்ன? இப்ப எல்லா சபையிலையும் யார மையமா வச்சுதான் ப்ரேயர் பண்ணுவாங்க? அப்ப 1,44,000 பேருனா என்னைக்கே செலக்ஷன் முடிஞ்சிருக்கணும். இப்ப 2025 இருக்கிறோம். ஜீசஸ் 33 வயசுல இறந்துறாருன்னு வச்சுக்கோங்க. இறந்துறாரு, அதுதான் ரெக்கார்டு. இவ்வளோ வருஷம் நடந்துட்டு இருக்கு இல்லையா? இவ்வளோ வருஷ காலப்பகுதியில எப்பயோ செலக்ஷன் முடிஞ்சிருக்கணும் இல்லையா? ஏன் இன்னும் முடியல? நமக்குள்ளேயே ஒரு கேள்வி வருது பாத்தீங்களா? அப்ப ஒரே பிலீவ்ல தானே இருக்கிறாங்க எல்லாமே. ஆரம்பத்துல இருந்து ஒரே பிலீவ்ல தானே இருக்கு, விசுவாசத்துல தானே இருக்கிறாங்க. அப்ப டினாமினேஷன் அதிகமாயிட்டே இருக்கு. என்ன காரணம்? தனித்தனியா போனாலும் கூட அவங்க விசுவாசிக்கிறாங்க இல்லையா? என்ன ரீசன்? நான் கேட்கிற கேள்வி புரியுதுங்களா? ஏன் இன்னும் சபை செலக்ட் ஆகல? ஒரே சத்தியம் தான், ஒரே விசுவாசம் தான். ஏன் அப்படின்னா, அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர். ஆனா உண்மை உள்ளவர்கள் தான் இன்னும் சிலர். அந்த உண்மை உள்ள அந்த இன்னும் சிலர்ல தான் யார் இருக்காருங்க? 1,44,000 பேர். அப்போ எல்லாருமே இந்த அழைப்புக்குள்ள வந்துட்டாலும் கூட மரண பரியந்தமும் நினைச்சு நிக்கிறோம் பாத்தீங்களா? அதுதான் அதோட லெக்கம் தான். எத்தனை பேருங்க? 1,44,000 பேர். இப்போ இந்த பார்ட் 2ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த 1,44,000 பேர் யாரு? மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு சம்பவம் இதுல இருக்கு. யாரும் நம்ம நிறைய வாட்டி படிச்சிருப்போம். இப்ப பைபிள்ல ஃபர்ஸ்ட் புத்தகம்னா எந்த புத்தகத்தை சொல்லுவோம்? பைபிள்ல ஃபர்ஸ்ட் புத்தகம் ரொம்ப கஷ்டமான கொஸ்டின். ஆதியாகமம். இப்ப ஆதியாகமத்துல இருக்க ஒரு விஷயத்தை எடுத்து லாஸ்ட் புத்தகம் எது பைபிள்லயே? வெளிப்படுத்தின விசேஷம். இப்ப இதையும் கம்பேர் பண்ண போறோம். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நம்ம படிச்சுட்ட வசனங்கள் தான், படிச்சுட்ட வேத வாக்கியங்கள் தான். ஆனா எப்படி இப்படி இங்க ஒரு மாதிரி இருக்கே, இங்க ஒரு மாதிரி இருக்கே, அப்ப எது கரெக்ட்? இப்ப இதுல அந்த 1,44,000 பேர்னு இருக்கே, அப்ப எது கரெக்ட் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போறோம். நீங்க தான் பதில் சொல்லணும் அன்பான சகோதர சகோதரிகளே. நம்ம ஏற்கனவே சொல்லிட்ட விதமாக தான் இப்ப நம்ம கண்டுபிடிச்சு படிக்க போகக்கூடிய விஷயங்கள் எல்லாமே எதை குறிச்சுதான் இருக்கும் அப்படின்னா, சத்தியத்தை அறிஞ்சு அதுல இருந்து நம்ம விடுதலை ஆகக்கூடிய விஷயங்கள் தான். இன்னைக்கு நம்முடைய மனக்கண்ண தேவன் நமக்கு திறக்கிறார் அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா, அது எந்த லெசன்ல இருந்து அப்படின்னு பாக்குறோம் அப்படின்னா, கிறிஸ்துவின் சபை. இதுல நமக்கு என்ன ஒரு வேத வெளிச்சம் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த பார்ட் 2 போறதுக்கு முன்னாடி, போன வாரம் நமக்கே ஆச்சரியமா இருக்கும். மணவாளன் இயேசு கிறிஸ்துனா மணவாட்டி நம்பலா? மணவாட்டி சபைக்கு எப்படி அடையாளமா சொல்றோம் நம்ம? இந்த இது எங்கிருந்து ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா, ஈசாக்கின் திருமணம். ஈசாக்கின் திருமணம் யாரு? அப்ப ஈசாக்கை நம்ம யாருக்கு அடையாளமா சொல்லுவோம் அப்படின்னு பாத்துட்டோம்னா, நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்ப ரெபேக்காள் யாருக்கு அடையாளம்? அப்ப எலியேசர் ஊழியக்காரர் பரிசுத்த ஆவிக்கு அடையாளம். அப்ப ஆபிரகாம் இந்த ஒரு புரிதல் இருந்துட்டாவே போதும், நமக்கு அடுத்தடுத்து நம்ம கடந்து போயிடலாம் அன்பான சகோதர சகோதரிகளே. அப்போ நம்ம இன்றைய நாள்ல கூட ஒரு வசனம் படிச்சுட்டு நம்ம கடந்து போலாம் பாருங்க. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 22 மற்றும் 23 வசனம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 22 மற்றும் 23 வசனங்கள். மனைவிகளே, கர்த்தருக்கு கீழ்ப்படிகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையா இருக்கிறான். அவரே சரீரத்திற்கும் இரட்சகராய் இருக்கிறார். எப்படி நம்ம புரிஞ்சுக்க முடியுது? இது நடந்துச்சு பிராக்டிக்கலாவே இது நடந்துருச்சு அப்படின்னா, குடும்பத்துல ரொம்ப அமைதி நிலவும், ரொம்ப ஒரு சமாதானமா இருக்கும். அப்படியா எடுத்துக்கலாமா? மனைவிகளே, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படுங்க. யோசிச்சு பாருங்க. நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு எப்படிலாம் நம்ம கீழ்ப்படிவோம், அப்படிலாம் நம்மளுடைய கணவனுக்கு நம்ம இருந்துட்டோம்னா எப்படி இருக்கும்? அதுக்கு கீழே பாருங்க, கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறது போல புருஷனுக்கு மனைவி எப்படி இருக்கிறாங்க?
புருஷனும் மனைவிக்கு தலையா இருக்கிறார். அப்ப தலை யார்தான்? புருஷன். அப்போ இதுல என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, ஒரு சபைக்கு யார் தான் தலையா இருக்கிறார்? கிறிஸ்து சபையா இருக்கிறார். அப்ப சபை யாரு? கிறிஸ்து தலையா இருக்கிறார், தலை அவருதான். அப்ப சபை தேவனுக்கு சித்தமானால் நம்ம தான் நீங்க கான்பிடண்டா சொல்லுங்க அன்பான சகோதர சகோதரிகளே. இதுல பயப்படக்கூடிய ஒரு விஷயமே இல்லை. அப்ப இதுல மிகப்பெரிய ஒரு ரகசியம் ஒளிஞ்சிருக்கு அப்படின்னு அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு. அது அவரே சொல்றாரு பாருங்க. எபேசியர் 5:32 படிச்சுட்டு. எபேசியர் 5:32 இந்த ரகசியம் பெரியது, நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்கிறேன். அவர் சொல்றாரு இப்படி இந்த கணவன் மனைவி, அப்போ தலைதான் யாரு அப்படின்னா கிறிஸ்து, சரீரம் யாரு அப்படின்னா சபை அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. இதை குறிச்சு அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, இந்த ரகசியம் எப்படி இருக்குதான்? பெருசு. இதை புரிஞ்சுக்க முடியாது. நீங்க பிராக்டிக்கலா நீங்க பேசி பாருங்களேன். யார் ஏங்க எப்படிங்க அவரு ஆண்டவர், அவர் பக்கத்துல நான் போய் எப்படிங்க மனவாட்டியா நிக்க முடியும்னு கேட்பாங்க. ஆனா சத்தியம் என்ன சொல்லுதோ அதுதான் உண்மை. அன்பான சகோதர சகோதரி, அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, இந்த ரகசியம் பெரியது, நான் கிறிஸ்துவை பற்றியும் அவருடைய மனவாட்டியாக இருக்கக்கூடிய சபையை பற்றியும் நான் சொல்லுகிறேன். அப்பனா கிறிஸ்து எப்படி இருக்கிறார் அப்படின்னா, கிறிஸ்து எப்படி இருக்கிறாருங்க? சரீரத்துக்கு தலையாக இருக்கிறார். தலைதான் யாருன்னா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துன்னு தெரியும். அப்ப சரீரம் யாரு? ஒரு சரீரத்துக்கு தலை கிறிஸ்து. அப்ப சரீரம் ஒவ்வொரு அங்கம், அவயங்கள். அன்பான சகோதர சகோதரிகள், இப்ப சபை அப்படின்னா ஒருத்தர் மட்டும்தான் சபையா? எத்தனை பேர் சேர்ந்ததுங்க சபை? எத்தனை பேர்? இதை நீங்க மறந்துடவே கூடாது அன்பான சகோதர சகோதரி. 1,44,000 பேர் சேர்ந்தவங்க தான் சபை அப்படின்னு சொல்லலாம். அப்போஸ்தலன் பவுல் கொரிந்து சபைக்கு சொல்றாரு பாருங்க, படிங்க. 1 கொரிந்தியர் 12:12. 1 கொரிந்தியர் 12:12 எப்படி எனில் சரீரம் ஒன்று. சரீரம் என்னதான்? ஒரே சரீரம் தான், ஆனா அவயங்கள் அதற்கு அவயவங்கள் அநேகம். ஒரு சரீரத்துக்கு தலை நீங்க யோசிச்சு பாருங்க. ஏதாவது 2 தலை இருக்கிறவங்க யாராவது பிறந்திருக்கிறாங்களா இந்த உலகத்துல? தலை ஒருத்தர் தான், ஆனா அவயங்கள் கண்ணு, காது, மூக்கு, கை, கால்லாம் இருக்கு பாத்தீங்களா? அவயங்கள் அநேகம். ஒரே சரீரத்தின் அவயவங்கள் எல்லாம் அநேகமாய் இருந்தும் சரீரம் ஒன்றாகவே இருக்கிறது. அந்த பிரகாரமாக கிறிஸ்துவும் இருக்கிறார். 1 கொரிந்தியர் சொல்றாரு, 1 கொரிந்தியர் 12:27 நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவயவங்களாயும் இருக்கிறீர்கள். நம்மளும் சொல்றாரு, இப்ப நம்ம எப்படி இருக்கிறோமா? கிறிஸ்து தலையா இருக்கிறாரு, நம்ம தனித்தனி அவயங்களா இருக்கிறோம். இப்ப பாருங்க, எல்லாரும் இந்த வாய்ப்புக்கு வந்தது ஒரே சூழ்நிலையில வந்துட்டோமா? எவ்வளவோ பிரச்சனை இருக்குல்ல, எவ்வளவோ பிரச்சனைகள் பாடுகள் மத்தியில தானே இந்த வாய்ப்புக்குள்ள வந்திருக்கிறோம். அப்போ வந்துட்ட சூழ்நிலையும் வேற, வந்தவங்களும் வேற, எல்லாரும் ஒரே மாதிரியே இருக்கிறோமா? ஏன்னா வெவ்வேறு காலப்பகுதி, வெவ்வேறு சூழ்நிலை, வெவ்வேறு தோற்றத்துல இருக்கிறோம். அவயங்கள் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் இருக்கு. அப்போ அவயங்கள் பல இருக்கு அன்பான சகோதர சகோதரி. ஆனா தலை ஒருத்தர் மட்டும்தான். இந்த தலை அப்படின்னா நம்ம எங்க பாக்குறோம் அப்படின்னா பிரமிடுல. அந்த பிரமிடுக்கு மூளைக்கல் இருக்கு பாத்தீங்களா, தலைக்கல்னு சொல்லுவாங்க. அதுதான் யார் அப்படின்னா நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. படிங்க சார். எபேசியர் 2:20 அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூளைக்கல்லாய் இருக்கிறார். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூளைக்கல்லா இருக்கிறார். அந்த மூளைக்கல்லுக்கு கீழே தான் யார் வராங்க? ஒவ்வொரு அவயங்கள் யாருங்க? அவருடைய திருச்சபை. 1,44,000 பேர். இது நம்ம எங்க பாக்குறோம் அப்படின்னா, நீங்க 1,44,000 1,44,000 சொல்றீங்களே, அது பைபிள்ல இருக்கா அப்படின்னா போன வாரமே அதை உடைச்சிட்டோம். 1,44,000 பேர் தான் சர்வ சங்கமான சபை, திருச்சபைன்னு பார்க்க. வெளிப்படுத்தின விசேஷம் 14:1 பின்பு நான் பார்த்தபோது இதோ சீயோன் மலையின் மேல் ஆட்டுக்குட்டியானவரையும் அவரோட கூட அவருடைய பிதாவின் நாமம் தங்கள் நெற்றிகளில் எழுதப்பட்டிருந்த 1,44,000 பேரையும் நிற்க கண்டேன். அப்ப அந்த 1,44,000 பேருனா ரொம்ப ஸ்பெஷலா? எப்படி சொல்றீங்க? ஒரே வார்த்தையில நீங்க பரிசுத்தமா வாழ்ந்துட்டா அப்படின்னு சொல்றீங்க. ஆனா அவங்க எப்படி இருந்திருக்கிறாங்க அப்படின்னா, ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள், கற்புள்ளவர்கள், ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள். இவர்கள் மனுஷரிலிருந்து தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் முதல் பலனாக பாருங்க அன்பான சகோதர சகோதரிகளே. இது சாதாரண விஷயம் கிடையாது. செலக்ஷன் அப்படிங்கிறது நீங்க யோசிச்சு பாருங்க. 2025 வரைக்கும் இன்னும்
தேவன் நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாருன்னா எவ்வளோ பரிசுத்தவான்கள் இறந்து போயிருப்பாங்க. அதுல தேவன் நம்மளை செலக்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னா, செலக்ட் பண்ண போறாரு அப்படின்னா நம்மளாம் எவ்வளவு விசேஷித்தவர்கள் அன்பான சகோதர சகோதரிகள். அப்போ பாருங்க குவாலிட்டியே எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள், கற்புள்ளவர்கள், எல்லாத்துக்கும் மேல நம் ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் பின்னாடியே போறவங்க. பாருங்க, முதலாம் ஆதாம் என்ன பண்ணார் அப்படின்னா மரண வழியை உருவாக்கினார். ஆனா நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒட்டுமொத்த உலக ஜனங்களுக்கும் ஜீவனை கொடுத்தார். அவர் விசாலமான பாதையில போயிட்டார் இல்லையா? ஆனா நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செலக்ட் பண்ண பாதை எப்படியாப்பட்ட பாதைங்க? அந்த இடுக்கமான வழியில தான் போகணும். அதுதான் உண்மை உள்ளவர் சிலர், ரொம்ப சிலர். அதுதான் லக்கம். என்னன்னா 1,44,000 பேர். கஷ்டம் தான் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு. இந்த லக்கத்துக்கு ஈஸியா கிடைச்சிருமா பரிசு? நீங்க யோசிச்சு பாருங்க. ஈஸியா கிடைச்சிருமா? கிடைக்கவே கிடைக்காது. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, எப்ப இருந்து இந்த காம்படிஷன் நடந்துட்டு இருக்கு நீங்க யோசிச்சு பாருங்க. அப்ப 2025 வரைக்கும் காம்படிஷன் நடக்குது அப்படின்னா, அப்ப அதுக்கு உண்டான குவாலிட்டிக்கு உண்டான அந்த பரிசுக்கு உண்டான குவாலிட்டி இருக்கு பாத்தீங்களா? இது எவ்வளவு பெரிய மேன்மையானது. அவர் சொல்றாரு பாருங்க, படிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 17:14. வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அவரோடு கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மை உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள் என்றார். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர் இருந்தாங்க, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர் தான். ஆனா உண்மை உள்ளவர்கள் தான் யார் அப்படின்னு பாத்துட்டோம்னா இன்னும் சிலர். அன்பான சகோதர சகோதரிகளே, நாமும் இந்த ஃபாலோ கிளாஸ் ஆரம்பிக்கிறப்ப அழைக்கப்பட்டவர்களோட எண்ணிக்கை எவ்வளவு தெரியுங்க இருந்துச்சு? சொல்லுங்க பார்க்கலாம். இங்க வைக்கல, இங்க வச்சிருந்தோம், எந்த காலில் வச்சிருந்தோம். எவ்வளவு பேர் இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? சும்மா குத்து மதிப்பா சொல்லுங்க. 50 பேர். சரிங்களா? இப்போ ஆரம்பிச்சு ஒரு 3 மாசம் தான் இருக்கும். 3 மாசம் வெறும் 7 பேர் தான். அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அடுத்தது என்ன பண்ண நிலைக்கு வர போறாங்க? தெரிந்து கொள்ளப்பட்ட நிலைக்கு. அடுத்தது என்னன்னா அந்த உண்மை உள்ளவர்கள் நிலை. அப்ப அதுல ரொம்ப கொஞ்சம் பேர் தான். அப்ப அந்த கொஞ்சம் பேருக்கு உண்டான குவாலிட்டி எப்படி இருக்குன்னு மட்டும் நீங்க யோசிச்சு பாருங்க. எப்படி ஒரு ஃபில்ட்ரேஷன் நடக்குது பாத்தீங்களா அன்பான சகோதர சகோதரிகள்? சரி, ஓகே. இவங்க எப்படியாப்பட்டவங்கள கேரக்டர்ல இருப்பாங்க? நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். கற்புள்ளவர்களா இருப்பாங்க, ஆட்டுக்குட்டியானவர் எங்க போனாலும் அங்க போவாங்க அப்படின்னு நம்ம படிச்சிட்டோம் இல்லையா? இவங்க யாரு? இவங்க எங்க இருப்பாங்க சொல்லுங்க. நம்ம பைபிள் படிச்சிருக்கோம் இல்லையா? பைபிள் அநேக ஃபேவர்ஸ் யாருக்கு பண்ணியிருக்காரு தேவன்? சூப்பர். இஸ்ரேல் ஜனங்களுக்கு தானே பண்ணியிருக்கிறாரு. அப்ப இந்த 1,44,000 பேர் அங்கிருந்து வரத்துக்கு வாய்ப்பு இருக்கா? ஏன்னா இயேசு கிறிஸ்து அவங்க ஊர்ல தான் பிறந்திருக்கிறாரு. நியாயப்பிரமாணம் அவங்களுக்கு தான் கொடுத்துருக்காங்க. நீங்க யோசிச்சு பாருங்க. ரட்சகர் மீட்பர் நிறைய பேர் எல்லாமே எங்கிருந்து வந்திருக்கிறாங்க? அங்கே தானே வந்திருக்கிறாங்க. ஏன் அவங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்காதா? சொல்லுங்க. ஏன் அப்படின்னா அந்த சபை வாய்ப்புக்கு படிங்க சார். கலாத்தியர் 3:20. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாய் இருக்கிறீர்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாய் இருக்கிறீர்கள். அந்த யூதருக்கு தான் இந்த அழைப்பு அப்படின்னு கிடையாது. கிரேக்கர்களுக்கு தான் அழைப்புன்றது கிடையாது. யாருக்கு தானா? கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மளாம் எப்படி இருக்கிறோமா? எல்லாமே ஈக்குவல் தான். யாரு பர்ஃபெக்டா ஓடுறாங்களோ அவங்களுக்கு அந்த ஜீவ கிரீடம். அவ்வளவுதான் விஷயம். அதுதான் வெளிப்படுத்தின விசேஷத்தை படிக்கிறோம். 7 நாள்ல படிக்கிறோம். வெளிப்படுத்தின 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். முத்திரை போடப்பட்டவர்களின் தொகையை சொல்ல கேட்டேன். இஸ்ரேல் புத்திரருடைய சகல கோத்திரங்களிலும் முத்திரை போடப்பட்டவர்கள் 1,44,000 பேர். அன்பான சகோதரர்களே, நான் சொன்ன விஷயம் இதுதான். இப்போ வெளிப்படுத்தின விசேஷம் அப்படின்னாவே அது அடையாள பாஷையில எழுதப்பட்டிருக்கும். நம்ம ஈஸியா எல்லா புத்தகமும் படிக்கிற மாதிரி எதை படிச்சிட முடியாதுங்க. வெளிப்படுத்தின விசேஷத்தை படிச்சிட முடியாது. ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தால் அப்படின்னா எப்படி ஒரு ஸ்திரீ சூரியன் அணிஞ்சிருக்க முடியும்? அப்ப அது அடையாள பாஷையில சொல்லப்பட்டிருக்குது. ரொம்ப யோசிக்கணும். அதுதான் தேவனுடைய பரிசுத்த தேவன் நமக்கு கொடுக்குறாரு இல்லையா? ஈஸியா புரிய வச்சிருவாரு. அப்போ முத்திரை போடப்பட்ட இஸ்ரேல் ஜனங்களுடைய லக்கம் இவ்வளோ அப்படின்னா 12 கோத்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு. ரூபன், சிமியோன், லேவி, யூதா இவங்க இருக்காங்க பாத்தீங்களா? இவங்க நீங்க படிச்சு பார்த்துட்டோம் அப்படின்னா இவங்களும் எவ்வளவு வருவாங்க? அப்போ இவங்களும் வராங்களே, அப்படியே மேட்ச் ஆகுதே உங்களுக்கு. இவங்க யாருங்க ஆக்சுவலா? இஸ்ரேல் ஜனங்கள்னு சொல்றதை விட யாரோட பிள்ளைங்க? யாக்கோபோட பிள்ளைங்க. பாருங்க,
யாக்கோபுக்கு இன்னொரு பேர் இஸ்ரேல். சரிங்களா? எப்பயுமே தேவன் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா யாக்கோபின் புத்திரர்களே அப்படின்னு சொல்றாங்க. இஸ்ரேல் ஜனங்களை சொல்றாரு. யாக்கோபுக்கு இக்கட்டு காலம்னு சொல்லுவாங்க. இப்ப யாக்கோப்னா யாக்கோபு கிடையாது, இஸ்ரேல் ஜனங்களுக்கு இக்கட்டு காலம். அப்ப நம்ம நல்லா பார்க்கணும். இப்ப இவங்க இருக்கிறாங்களே, இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்க முடியும்? இவங்க கரெக்டா ஆக்ட் ஆகிறாங்களே, மேட்ச் ஆகுறாங்களே. இப்ப சபை வைப்பு இவங்களுக்கு தானா? படிக்கலாம் பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 14:3 படிச்சு. வெளிப்படுத்தின விசேஷம் 14:3 அவர்கள் சிங்காசனத்திற்கு முன்பாகவும் 4 ஜீவன்களுக்கு முன்பாகவும் மூப்பர்களுக்கு முன்பாகவும் புது பாட்டை பாடினார்கள். அந்த பாட்டு பூமியிலிருந்து மீட்டுக் கொள்ளப்பட்ட 144,000 பேரை அல்லாமல் வேறொருவரும் கற்றுக்கொள்ள கூடாது இருந்தது. இதுல ஒரு ஆன்சர் இருக்கு, கரெக்டா சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் வெளிப்படுத்தின விசேஷத்துல யாக்கோபோட பிள்ளைங்க பேர்லாம் படிச்சோம் இல்லையா? இப்ப அவங்களுக்கு தான் அழைப்பு போகுதுன்ற மாதிரி இருக்கே அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா, வெளிப்படுத்தின விசேஷம் 14:3 ஒரு ரகசியம் இருக்கு. இதுலயே ஆன்சரே இருக்கு. சொல்லுங்க பார்க்கலாம். அவங்களுக்கு இல்ல எல்லாத்துக்கும் அப்படின்றதுக்கு ஒரு வேர்டு இருக்கு. கரெக்டா சொல்லுங்க பாருங்க. பூமியில இருந்து அப்படின்னா, பூமியில இருந்துன்னா இப்ப நம்மளாம் எங்க இருக்கோம்? நம்மளும் பூமியில தான் இருக்கோம். அப்போ பூமியில இருக்கிற நம்ம அதுதான் நம்ம படிச்சோம் இல்லையா? ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள், ஆட்டுக்குட்டியானவர் எங்க போனாலும் பின்னாடி போறவங்க. அப்போ இஸ்ரேல் ஜனங்கள் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் பாத்தீங்களா? இஸ்ரேல் ஜனங்களுக்கு இந்த அழைப்பு இருக்கு. பட் ஆனா ஒட்டுமொத்த உலக ஜனங்களுக்கும் ஓப்பன் காலிங் தான். யார் பர்ஃபெக்டா வாழ்றாங்களோ எங்க போயிட முடியுங்க? சபையா போயிட முடியும். அந்த 1,44,000 பேர்ல நம்ம கலந்துக்கலாம். இன்னொரு வசனம் தெளிவா சொல்லிட்டு பாருங்க. படிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 14:4 ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் இவர்களே, கற்புள்ளவர்கள் இவர்களே, ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் இவர்களே. இவர்கள் மனுஷரில் இருந்து தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் முதல் பலனாக மீட்டுக் கொள்ளப்பட்டவர்கள். இவங்க எங்க இருந்தா வராங்க? மனுஷர்ல இருந்து தான் இந்த சர்வ சங்கமான சபை செலக்ட் பண்ணப்படுது. அப்போ பூமியில இருந்து தான் இந்த சபை செலக்ட் பண்ணப்படுது. ஆனா என்ன குவாலிட்டி இருக்கணும்? கற்புள்ள, அதாவது ஸ்திரீகளா தங்களை கரைப்படுத்தாதவர்களா இருக்கணும், கற்புள்ளவர்களா இருக்கணும், ஆட்டுக்குட்டியானவர்கள் எங்க போனாலும் பின்னாடி போறவங்களா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. யோவான் சொல்றாரு பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 5:9 படிச்சுட்டு. வெளிப்படுத்தின 5:9 தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பார்த்தவராய் இருக்கிறீர். யாருக்கு அந்த ரைட்ஸ் இருக்கு? முத்திரையை உடைக்கக்கூடிய ரைட்ஸ் யாருக்கு இருக்கு? யோவான் சொல்றாரு, தேவன்கிட்ட வாங்கின புத்தகத்துல இருக்கக்கூடிய ஷீலை உடைக்கிறதுக்கு ரைட்ஸ் யாருக்கு தான் இருக்கு? சூப்பர். நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் இருக்கு. இப்ப அவரே சொல்றாரு பாருங்க, ஏனெனில் நீர் அழைக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கு என்று உம்முடைய ரத்தத்தினாலே மீட்டுக் கொண்டு. பாருங்க, அவருடைய ரத்தம் இஸ்ரேல் ஜனங்களை மட்டும் கழுவல, அவங்கள மட்டும் என்ன பண்ணலாங்க? அவங்களுடைய பாவத்தை போக்கல. வசனமே சூப்பரா இருக்கு பாருங்க. பாஷைக்காரர்களும் ஜனங்களிலிருந்து எங்களை தேவனுக்கு என்று உங்களுடைய ரத்தத்தினாலே மீட்டுக் கொண்டு. சகல கோத்திரங்களிலிருந்தும் யாரு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குங்க? 1,44,000 பேர் வருவாங்க. பாஷைக்காரர்கள் வெவ்வேறு பாஷை பேசுறாங்க பாத்தீங்களா? இப்ப இங்க ஒரு பாஷை, கேரளால ஒரு பாஷை, பாருங்க இங்கேயே இவ்வளவு இருக்கு. அப்பதான் பாருங்க, அப்போ சர்வ சங்கமான சபை பூமியில இருந்து தான் செலக்ட் பண்ண போறாங்க. இவங்களுடைய ஓட்டம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அதுதான் நம்ம திருப்பி பார்க்கலாம். சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரர்களும் ஜனங்களிலிருந்து ஜனங்கள். அப்போ பூமியில இருந்து தான் இந்த சர்வ சங்கமான சபை 1,44,000 பேரை நம்ம செலக்ட் பண்றாரு தேவன் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சரி, இப்படி நம்ம வேத வசனங்களை நம்ம ஆராய்ச்சி படிக்கிறோம் இல்லையா? இதனால நமக்கு என்ன நன்மை இருக்கு சொல்லுங்க. படிங்க சிஸ்டர். யோவான் 5:39 வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே. என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவர்களும் அவைகளே. யாரை குறித்து சாட்சி கொடுக்குறோம்? நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி கொடுக்குது. நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன கொடுக்குறாரு அப்படின்னா நித்திய ஜீவனை கொடுக்குறாரு. அப்ப நித்திய ஜீவனை எப்படி கொடுக்குறாரு அப்படின்னா நமக்கு எப்படி தெரியும்? வேதத்தை ஆராய்ச்சி படிச்சாதான் நமக்கு என்ன தெரியுங்க? இயேசு கிறிஸ்து தான் நமக்கு ஈடுபடியா கொடுத்துருக்காரு, அவருடைய ரத்தம் தான் நம்ம சுத்திகரிக்குது அப்படின்னு நமக்கு தெரியும்.
நம்ம என்ன நினைச்சிடறோம், இயேசு கிறிஸ்து வந்து அந்த பூமியில பிறந்திருக்கிறாரு, அதனால அது சுத்தமான பூமி இஸ்ரேல் தேசம், இப்போ அங்க இருக்கிறவங்க தான் ராஜ்யத்துக்கு தகுதியானவங்க அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம்னா அது தவறான சிந்தனை. அன்பான சகோதர சகோதரிகளே, அப்ப வெளிப்படுத்தின விஷயத்துல தெளிவா சொல்லப்பட்டிருக்குது. படிங்க, வெளிப்படுத்துதல் 1:1. வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும் இவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தினதுமான விசேஷம். தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும், இயேசு கிறிஸ்து சொன்ன விஷயங்கள் எல்லாமே யார் ரெக்கார்ட் பண்ணிருக்கிறாருங்க? யோவான் ரெக்கார்ட் பண்ணிருக்கிறாரு. அப்ப யோவான் ரெக்கார்ட் பண்ணிட்ட விஷயங்கள் தானே வெளிப்படுத்தின விசேஷம். அதாவது அன்பான சகோதர சகோதரிகளே, வேத வசனத்திற்கு மாறாக யார் என்ன சொன்னாலும் நம்பாது. அதுதான் வேத வசனம் என்ன சொல்றதோ அதுதான் நம்ம நம்பணும். இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இப்ப ஆதியாகமத்துல இருக்கிற ஒரு 12 கோத்திரம் இருக்குது, அங்கேயும் யாக்கோபின் புத்திரர்கள் இருக்கிறாங்க. அவங்கள கூப்பிட்டாலும் 1,44,000 பேர் வருது பேருக்குன்னா, ஆனா வெளிப்படுத்தின விஷயத்திலையும் சொல்லியிருக்கிறாங்களே, இப்ப 2 ஒண்ணா? இதை தான் நம்ம வந்து ஆராய்ச்சி பண்ணி படிக்க போறோம். 2 பேரும் படிக்கலாம். வந்து 2 பேரும் 1:20. மாறல. ரெண்டு பேதுரு 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமான பொருளை உடையதா இராதென்று நீங்கள் முந்தி அறிய வேண்டியது. அன்பான சகோதர சகோதரிகளே, நம்ம இனிமேல் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. ஏன் அப்படின்னா ஆதியாகமம் நம்ம அநேக பேர் படிச்சிருப்போம். அப்ப வெளிப்படுத்தின விஷயத்துல சொல்லிட்ட விஷயங்கள் எல்லாமே எப்படி இருக்க போகுது அப்படின்னா மிகப்பெரிய ஒரு மறைப்பொருள், மிகப்பெரிய ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா அந்த முத்திரையை வச்சு நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் அதுல இருக்கக்கூடிய ரகசியங்களை வெளிப்படுத்துறாரு. யாருன்னா யோவான் தான் வெளிப்படுத்துறாரு. இப்ப யோவான் நம்மகிட்ட சொல்ல போறாரு. அந்த தீர்க்க தரிசனம் தான் என்ன அப்படின்னு பாக்குறோம்னா ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம் 23ல இருந்து 26 வசனம் பைபிள்ல படிச்சிருந்துச்சு. பொறுமையா படிச்சிருங்க. இது என்ன அப்படின்னு பாக்குறோம்னா, யாக்கோபு இருப்பார் பாத்தீங்களா, அவருடைய ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அவருடைய பேர் இருக்கும். அவரு ஆசீர்வாதம் கொடுப்பாரு, ஒவ்வொரு ஆசீர்வாதமா கொடுப்பாரு. இதுல இருந்து நம்ம வேற கோணத்தை நம்ம பாடத்தை பார்க்கலாம். படிங்க சார். ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 23ல இருந்து 26 வசனம். ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம் 23 முதல் 26 வரை உள்ள வசனங்கள். யாக்கோபின் குமாரர் 12 பேர். யாக்கோபின் மூத்த மகனாகிய ரூபன், சிமியோன், லேவி, யூதா, இசக்கார், செபுலோன் என்பவர்கள் லேயாள் பெற்ற குமாரர். யோசேப்பு, பென்யமின் என்பவர்கள் ராகேல் பெற்ற குமாரர். தான், நப்தலி என்பவர்கள் ராகேலுடைய பணிவிடைக்காரியாகிய பில்கால் பெற்ற குமாரர். காத், ஆசேர் என்பவர்கள் லேயாளின் பணிவிடைக்காரியாகிய சில்பால் பெற்ற குமாரர். அன்பான சகோதர சகோதரிகளே, மொத்தம் 12 பேர் படிச்சோம் இல்லையா? இது ஆதியாகமத்துல சொல்லப்பட்ட 12 பேர். சரிங்களா? இதே பேரு வெளிப்படுத்தின விசேஷத்துல வருது. இதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 5ல இருந்து 8 வசனம் படிச்சு வசனமா படிச்சு நல்லா நீங்க கவனிங்க. வெளிப்படுத்துதல் 7ஆம் அதிகாரம் 5 மற்றும் 8 வசனம். வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம் 5 முதல் 8 வரை உள்ள வசனங்கள். யூதா கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. யூதா கோத்திரத்துல முத்திரை போடப்பட்டவங்க எத்தனை பேரு? 12,000 பேரு. ரூபன் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. காத் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. ஆசேர் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. நப்தலி கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. மனாசே கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. சிமியோன் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. லேவி கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. இசக்கார் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. செபுலோன் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. யோசேப்பு கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. அன்பான சகோதர சகோதரிகளே, ஆதியாகமத்துல இருக்கிறதெல்லாம் யாக்கோபின் புத்திரர்கள். சரிங்களா? வெளிப்படுத்தின விசேஷத்துலயும் இருக்கு. ரெண்டும் மேட்ச் ஆகுதா? ரெண்டும் கரெக்டா? சொல்லுங்க பார்க்கலாம். இதுலயே மிகப்பெரிய ஒரு டிஃபரெண்ட் இருக்கு. இதை கண்டுபிடிச்சீங்கன்னா பாடம் ஈஸி. அப்போ அழைப்பு அவங்களுக்கு இல்ல, நமக்கு தான்றதை நம்ம ஊரிதப்படுத்துறதுக்கு மிக தெளிவான விஷயம்.
நல்லா நீங்க ஒரு 2 நிமிஷம் டைம் கூட எடுத்துக்கோங்க. இங்கிட்டு இருக்க பட்டியலையும் பாருங்க, இங்கிட்டு இருக்க பட்டியலும் பாருங்க. என்ன சேஞ்ச் ஆயிருக்கு, எது இருக்கு, எது இல்ல. இல்ல கரெக்டா சொல்லுங்க. ஒன்னொன்னா ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஆதியாகமம் பாருங்க. அதுதான் விஷயம். அப்ப எப்படி இஸ்ரேல் ஜனங்களுக்கு இந்த வாய்ப்பு போகணும்னு சொல்ல முடியுமா? அப்ப மனாசே யாரு? யோசேப்போட பையன் இல்லையா? யோசேப்போட பையன் தான் யாருங்க? மனாசே. ஆனா இங்கிட்டு இருக்கிறதெல்லாம் யாக்கோபோட புத்திரர். அப்ப இதுக்கும் என்ன ஆகலைங்க? மேட்ச் ஆகல. அப்ப ஏதோ ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அப்ப தேவன் இந்த விஷயத்தை நமக்கு தெளிவுபடுத்துறாரு அப்படின்னா இதுல என்ன விஷயங்கள் இருக்கு? நம்ம நல்லா டீப்பா யோசிச்சு பார்க்கணும். நல்லா நீங்க ஆராய்ச்சி படிக்கணும் அன்பான சகோதர சகோதரிகளே. அப்போ இவங்களுடைய பேர்ல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. இந்த பேரை வச்சு தேவன் நமக்கு ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல போறாரு அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். அதுக்கு முன்னாடி ரோமர் படிச்சிருந்தோம். ரோமர் 9வது அதிகாரம் 6-8 ரோமர் 9ஆம் அதிகாரம் 6 முதல் 8 வரை உள்ள வசனங்களில் தேவ வசனம் அவமாய் போயிட்டு என்று சொல்லக்கூடாது. அப்போ இப்படிலாம் இருக்கே, தேவனுடைய வசனம் மாறி இருக்குமா? மாறாது அன்பான சகோதர சகோதரிகளே. நம்ம புரிஞ்சுக்கிறக்கூடிய கெப்பாசிட்டி நமக்கு இருக்கணும். அவருடைய வார்த்தை தான் கரெக்டா தான் இருக்கும். ஏனென்றால் இஸ்ரேல் வம்சத்தார் எல்லாரும் இஸ்ரேலர் அல்லவே. வசனமே எப்படி இருக்கு பாருங்க. இஸ்ரேல் வம்சத்தார் எல்லாரும் என்ன கிடையாதா? இஸ்ரேல். அவர்கள் ஆபிரகாமின் சந்ததியார் ஆனாலும் எல்லாரும் பிள்ளைகள் அல்லவே. எல்லாருமே தேவனுடைய பிள்ளைகள் ஆயிட முடியுங்களா? தேவன் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தாருதான். இஸ்ரேல் ஜனங்கள் ஆபிரகாமின் புத்திரர்கள் தான். ஆனா எல்லாருமே அவருடைய தேவனுடைய பிள்ளைகள் சொல்ல முடியாது. ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று சொல்லி இருக்கிறது. அப்ப உங்களுக்கு கூட டவுட் வரும். அப்ப ஈசாக் இடத்துல கூட சொன்னாரே, ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் தானே சொல்றாரு. அப்ப தேவன் ஈசாக்கிட்ட கூட சொன்னாரே அப்படின்னு நமக்குள்ள டவுட் வந்தாலும் அது எப்படி என்றால் மாம்சத்தின்படி பிள்ளைகளானவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல. மாம்சத்தின்படி நடந்தா அவங்க தேவனுக்கு பிள்ளைகள் அல்ல. வாக்குத்தத்தத்தின்படி பிள்ளைகள் ஆனவர்களே அந்த சந்ததி என்று எண்ணப்படுகிறார்கள். அன்பான சகோதர சகோதரிகளே, வாக்குத்தத்தம், நியாயப்பிரமாணம் எல்லாமே தேவன் யாருக்கு கொடுத்தாரு? கடைபிடிச்சாங்களா? தேவன் நமக்கு இன்னைக்கு என்ன கொடுத்திருக்கிறாரு? வார்த்தையை மட்டும் கேட்டு வந்திருக்கிறோம். அவங்க இயேசு கிறிஸ்துவ கண்ணால பார்த்தாங்க இல்லையா? நம்ம பார்த்தோமா? காணாம விசுவாசிக்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, யோசிச்சு பாருங்க. புத்திர சுவீகாரம் அவங்களுக்கு தான், அப்பா பிதாவின்னு கூப்பிடக்கூடிய பாத்திரம் அவங்களுக்கு தான் கிடைச்சிச்சு. ஆனா அவங்க என்ன பண்ணிட்டாங்க? தேவனையும் அசட்டை பண்ணிட்டாங்க, தேவனுடைய பிள்ளையுமே அசட்டை பண்ணிட்டாங்க. அன்பான சகோதர சகோதரிகளே, அப்ப இவ்வளவு பெரிய மாபெரும் சாக்கியத்தை இந்த ஜனங்கள் விட்டதுனால இன்னைக்கு யாருக்கு கிடைச்சிருக்குங்க அந்த மிகப்பெரிய ஒரு பாக்கியம்? நமக்கு கிடைச்சிருக்கு. அன்பான சகோதர சகோதரிகளே, யோசிச்சு பாருங்க. அந்த 1,44,000 பேரு அவங்களுக்கு கூட அந்த வாய்ப்பு இல்லை. இன்னைக்கு யாருக்கு கிடைச்சிருக்கு அந்த 1,44,000? நம்ம 1,44,000 அவங்களுடைய வேலை என்ன தெரியுங்களா? ரொம்ப சூப்பரா இருக்கும். நம்ம செலக்ட் ஆயிட்டோம்னா இயேசு கிறிஸ்து நமக்காக, அவருடைய அப்பா இருக்காரு பாத்தீங்களா, நமக்காக பரிந்து பேசுவார். அப்பா நீங்க சொல்லிட்ட எல்லா விஷயங்களையும் என் பிள்ளை நல்லா கடைபிடிச்சிட்டு இன்னைக்கு எப்படி வந்திருக்கிறாங்க? இயேசு கிறிஸ்து பக்கத்துல அவருடைய சிங்காசனத்துல உட்கார போறோம் நம்ம. அப்பனா நமக்கு எவ்வளவு பெரிய எப்படி சொல்றது, நம்மளா பெருமைப்படக்கூடிய விஷயம். அன்பான சகோதர சகோதரி, அப்படியாப்பட்ட லட்சத்துக்கு நம்ம ஓடக்கூடிய நம்ம எப்படி இருக்கணும், அதுதான் நம்ம பின்னாடி நம்ம பார்க்கலாம் பாருங்க. அப்போ ஒவ்வொருத்தங்களை குறிச்சு நம்ம பார்க்கலாம். அப்ப அந்த 12 பேரை நம்ம பார்த்தோம் இல்லையா? யாக்கோபோட 12 புத்திரர்கள் பார்த்தோம் இல்லையா? அது அப்படியே நம்ம எங்க பார்த்தோங்க? வெளிப்படுத்த விசேஷம். அப்ப பார்த்தோம் வெளிப்படுத்த விசேஷத்துல இருக்கக்கூடிய அந்த 12 பேர் யாரு, அவங்களுக்கு தேவன் என்ன பேர் வச்சிருக்கிறாரு. அப்ப அந்த பேர் வச்சுட்டாங்கன்னா அந்த பேருக்கு உண்டான காரணம் என்ன, அது நமக்கு என்ன ஒரு லெசனை கொடுக்க போகுது அப்படின்றது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஃபர்ஸ்ட் பேர் யாரு அப்படின்னா ரூபன். இவர் தான் யாரு அப்படின்னா அண்ணன். சரிங்களா? ரூபன் அப்படின்னா உங்களுக்கு என்ன தோணும்? அதிகமா நம்ம ஆதியாகமம் படிச்சிருப்போம். நம்ம இனிமே நம்ம எப்படி பார்க்க போறோம்னா பாடம், அந்த 12 புத்திரர்கள் இருக்காங்க பாத்தீங்களா, இவங்கள்ட்ட இருந்து என்ன லெசன் நமக்கு? இப்போ 1,44,000 பேர் யூதர்கள் இல்லை அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம். அப்போ ஹை காலிங் தான், ஒட்டு மொத்தத்துக்கும் ஓப்பன் காலிங் தான். இப்போ இதெல்லாம் நம்ம வந்துட்டோம். இப்போ நம்மளுடைய குவாலிட்டி எப்படி இருக்கணும் நம்ம படிக்கலாம் பாருங்க. ஆதியாகமம் 29வது அதிகாரம் 32வது வசனம். ஆதியாகமம் 29ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். லேயாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தர் என் சிறுமையை பார்த்தருளினார். இப்பொழுது என் புருஷன் என்னை நேசிப்பார் என்று சொல்லி அவனுக்கு ரூபன் என்று பெயரிட்டார். கர்த்தர் என் சிறுமையை பார்த்தருளினார், இப்பொழுது என் புருஷன் என்னை நோக்கிப்பார் என்று சொல்லி அவனுக்கு ரூபன் என்று பெயரிடுறாங்க. இப்ப ரூபன் பேரிடுறாங்க. ஆனா எதை பார்த்து?
அதுதான் விஷயம். சிறுமையை பார்த்தறிந்தார். அப்ப ரூபன் அப்படின்னா அவங்களுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா பார்த்தல். ரூபன் அப்படின்னா பார்த்தல். நீங்க எப்படி நினைச்சிடக்கூடாது அப்படின்னா நீங்க லிட்டரலா புரிஞ்சுக்கணும் அன்பான சகோதர சகோதரிகளே. நீங்க மேம்போக்கா நம்ம அவங்களுடைய பேரை படிச்சது மட்டும் பேரக்கூடாது. பேருக்கு உண்டான அர்த்தம் என்ன? பார்த்தல். இப்ப நமக்கு நீங்க மேட்ச் பண்ணி பாருங்க. என்னத்தை நம்ம பார்த்தோம்? நம்ம என்னத்தை பார்த்தோம்? இவ்வளவு நாள் 3 மாசம் 4 மாசம் ஆயிடுச்சு இல்லையா? என்னத்தை பார்த்தோம்? வேதத்தை ஆராய்ச்சி பார்த்தோம் இல்லையா? பார்த்தோம் எல்லாம் பயப்படுறாங்க. என்ன பார்த்தோம்? கண்காட்சி நடத்துறீங்க, ஆசரிப்பு கூடார வச்சீங்க, கப்பலை வச்சீங்க, பார்த்தோம். வேதத்தை ஆராய்ச்சி பார்த்தோம் இல்லையா? படிங்க சிஸ்டர். யோவான் 5:30. யோவான் 5ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவர்களும் அவைகளே. இங்க நடந்துட்டு அந்த 3 மாசத்துல யாராவது தன்னுடைய சுய சரீரத்தை பத்தி ஏதாவது பேசினாங்களா? சுய கருத்தை பத்தியோ சுயமா ஏதாவது கதையை பத்தியோ ஏதாவது பேசினாங்களா? எல்லாமே வேத வசனத்தின் அடிப்படையில தான் அன்பான சகோதர சகோதரிகளே. அப்ப ரூபன் அப்படின்னா பார்த்தல். அப்ப நமக்கு எப்படி புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா நம்ம என்னத்தை பாக்குறோம்? வேதத்தை ஆராய்ச்சி பார்க்கணும். பைபிள்ல ஒருத்தங்க உங்களை மாதிரிதான் நீங்க எப்படி ஆர்வமா சப்ஜெக்ட் கேட்பீங்களோ அதே போல கேட்டுட்டு வீட்டுல போய் ஆராய்ச்சி பார்ப்பாங்க. விசுவாசிக்கிறோம். நீங்க இங்க கேட்ட சப்ஜெக்ட்லாம் வீட்டுல போய் ஆராய்ச்சி பார்ப்பீங்க அப்படின்றத விசுவாசிக்கிறோம். நம்மளெல்லாம் ஏமாத்திட முடியுமா ஈஸியா? சொல்லுங்க. நம்மள அவ்வளவு சீக்கிரம் ஏமாந்துருவோமா? ஏமாற மாட்டோம் இல்லையா? வேத வசனம் என்ன சொல்றதுன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணாங்க? பைபிள்ல போய் ஆராய்ச்சி பார்த்தோம் இல்லையா? அதே போல பைபிள்லயே ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்க ஒருத்தவங்க யாருங்க? அவங்க ஆராய்ச்சி படிப்பாங்க. எப்பயுமே வேத வசனங்களை டக்குன்னு நம்ப மாட்டாங்க. ஸ்பீக்கர் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து இறந்துட்டாரு, அதுக்கப்புறம் சத்தியம் ஸ்ப்ரெட் ஆகுது. நல்லா ஸ்பீக்கரா எந்த ஸ்பீக்கர் இருந்திருப்பாரு? பவுல் இருந்திருப்பாரு இல்லையா? பவுல் சொன்னாலுமே இந்த ஜனங்கள் என்ன பண்ண மாட்டாங்க? நம்ப மாட்டாங்க. அவங்க போய் என்ன பண்ணுவாங்கன்னா வேதத்தை ஆராய்ச்சி பார்ப்பாங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படி சொல்லியிருக்கிறாரே கரெக்டா அப்படின்னு படிங்க சிஸ்டர். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். நாமும் நற்குணசாலிகளா இருப்போம். எப்ப? வேதத்தை ஆராய்ச்சி பார்த்தா. அப்ப ரூபன் என பேருகிறார். அப்ப ரூபன் அப்படிங்கிற பேருக்கு என்ன அர்த்தம்? பார்த்தல். இப்ப நம்மளும் என்ன பண்ண போறோம்னா வேதத்தை ஆராய்ச்சி பாக்குறோம். வேதத்தை யார மாதிரிங்க? பெரையா பட்டணத்தை போல அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வேத வசனத்தை ஏற்றுக்கொண்டு அப்படின்றது பாத்தீங்களா? இவங்க யாரை காட்டிலுங்க? பெரையா பட்டணத்தை காட்டிலும் பெரையா பட்டணத்தார் தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா வேத வசனத்தை ஆராய்ச்சி படிச்சாங்க. நீங்க ஆராய்ச்சி பாருங்க. எது சொன்னாலும் கண்மூடித்தனமா நீங்க நம்ப வேணாம். அன்பான சகோதர சகோதரிகளே, வேதத்தை ஆராய்ச்சி பாருங்க. யார் பேர் போல அப்படின்னா ரூபன். ரூபன்னா பார்த்தல். அடுத்த பேர் என்ன மறந்துட்டீங்க? சிமியோன். சிமியோன்னா என்ன அதுக்கு அர்த்தம்? படிச்சிருங்க. ஆதியாகமம் 29ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். மறுபடியும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று நான் அற்பமாய் எண்ணப்பட்டதை கர்த்தர் கேட்டருளி இவனையும் எனக்கு தந்தார் என்று சொல்லி அவனுக்கு சிமியோன் என்று பெயரிட்டார். கர்த்தர் என்னத்தை கொடுத்தார்? அதனால அந்த பேர். நீங்க சொல்லுங்க. சிமியோன். ரூபன்னா பார்த்தல் படிச்சிட்டோம். அப்போ சிமியோனுக்கு சூப்பர் ஸ்டார். அவர் என்ன அப்படின்னா கேட்டல். நாங்களும் சொன்னோம் 3 மாசமா. நீங்களும் கேட்கிற காதை கொடுத்தீங்க அன்பான சகோதர சகோதரிகளுக்கு. அந்த 43 பேர் போயிட்டாங்க. எங்களுக்கு தேவையே இல்லை. தேவன் அதை எதிர்பார்க்கல. ஏன்னா விலையை செய்கிறது தேவன். கேட்கிற காதை நீங்க கொடுத்தீங்க. வேத வசனங்களை நீங்க என்ன பண்ணாங்க? பெரையா பட்டணத்தை போல ஆராய்ச்சி பார்த்தீங்க. பார்த்ததுனால நீங்க இப்ப என்ன பண்றீங்க அப்படின்னா கேட்டல். அப்ப சிமியோன்னா கேட்டல். என்ன கேட்டோம் நான் சொல்றோம் இல்லையா? கிட்டத்தட்ட ஒரு 15 கிளாஸ் நடந்துருச்சு. எந்த வேத வசனம் உங்க இதயத்தை குத்துச்சு சொல்லுங்க. வேற எங்களால வீட்லயே இருக்க முடியல. ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா 6 மணி ஆச்சுன்னா எங்க கால் நிக்க மாட்டேங்குது. சொல்லுங்க பாக்கணும். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சூப்பர் ஸ்டார்.
ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அப்படின்னா அதுதான் திறவுகோடே. ஏன் அப்படின்னா அசத்தியத்துல இருந்து விடுதலை ஆக்கணும், அதுதான். அப்புறம் அது சத்தியம் எங்க போகுதுன்னா காதுக்குள்ள போகுது. அன்பான சகோதர சகோதரிகளே, போய் அது வந்து கேரக்டரா வெளிப்படும். அந்த கேரக்டருக்கு ஒருத்தரா மாறதுக்கு தான் இவ்வளோ காம்படிஷன். பாருங்க அன்பான சகோதர சகோதரி, சூப்பர் ஸ்டார், தேங்க்யூ. அடுத்த கேரக்டர் சீக்கிரம் போயிடலாம். அடுத்து யார் பார்க்கலாம்? லேவி. சொல்லுங்க, நான் போட்டுறேன். ஆதியாகமம் 29:34. ஆதியாகமம் 29ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். பின்னும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று என் புருஷனுக்கு 3 குமாரரை பெற்றபடியால் அவர் இப்பொழுது என்னோட சேர்ந்து இருப்பார் என்று சொல்லி அவனுக்கு லேவி என்று பெயரிட்டார். லேவின்னு பேரு. லேவி அப்படின்ற பேருக்கு அர்த்தம் என்ன? ஓகே, சேர்ந்திருத்தல், சேருதல். சரிங்களா? ரூபன்னா பார்த்தல், சிமியோன்னா கேட்டல். நீங்க பார்த்து கேட்ட விஷயத்த உங்க இருதயத்துல சேர்த்திருக்கீங்க, உங்க நினைவுகளை சேர்த்துட்டீங்க. நீங்க டிஸ்கஷன் பண்ணீங்களா இல்லையா? இவங்க இப்படி சொல்றாங்களே, அப்படி சொல்றாங்களே, நரகம் இல்லைன்றாங்க, நம்ம இப்படியாப்பட்ட ஒரு அசத்தியத்துல இருந்துட்டோமா, அது பாதத்துக்கு கீழே இருக்கிற ஒரு குப்பை கொழின்னு சொல்றாங்களே, ஆராய்ச்சி படிச்சீங்க இல்லையா? படிங்க சார். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 22 மற்றும் 24. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 22 முதல் 24 வரை உள்ள வசனங்கள். நீங்களோ சீயோன் மலையின் இடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமின் இடத்திற்கும் 1000-10,000 தேவ தூதர்களின் இடத்திற்கும் பரலோகத்தில் பேரெழுதியிருக்கிற முதல் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையின் இடத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும் பூரணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகள் இடத்திற்கும் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவின் இடத்திற்கும் ஆபேலுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படும் ரத்தத்தினிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். நீங்க வந்து சேர்ந்த இடம் எப்படியாப்பட்ட இடம் தெரியுங்களா? இந்த வசனம் எப்படி இருக்கு பாருங்க அன்பான சகோதர சகோதரிகளே. பாத்தீங்க, கேட்டீங்க, இப்ப சேருதல் இருக்கு பாத்தீங்களா? அது எப்படியாப்பட்ட இடம் தெரியுங்களா? ஆபேலுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படும் ரத்தத்திற்கு வந்து சென்றீர்கள். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக ஈடுபடி கொடுத்திருக்கிறான்ற விஷயத்தெல்லாம் எப்படி நம்ம கத்துக்கிறோம்? வேத வசனங்கள் மூலமா தான் நம்ம கத்துக்கிறோம். அப்ப நம்மள சேர்க்கக்கூடிய இடம் கரெக்டான இடம். நீங்க பாத்தீங்க, கேட்டீங்க, என்ன பண்றோங்க? மைண்ட்ல நம்ம யோசிக்கிறோம் இல்லையா? யோசிக்கக்கூடிய சக்தி அந்த ஆவிய தேவன் நமக்கு கொடுக்குறாரு அன்பான சகோதர சகோதரிகளே. அடுத்தது 4ஆவதா யாருங்க? யூதா. யூதா அப்படின்னா அவருடைய பேருக்கு என்ன அர்த்தம் படிக்கலாம். அது நமக்கு என்ன லெசன்? ஆதியாகமம் 29:35. ஆதியாகமம் 29ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். மறுபடியும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று இப்பொழுது கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி அவனுக்கு யூதா என்று பெயரிட்டாள். பிற்பாடு அவளுக்கு பிள்ளை பேரு நின்று போயிற்று. யூதா அப்படின்றதுக்கு அர்த்தம் துதித்தல். சூப்பர் ஸ்டார், துதித்தல். அப்போ பார்த்தீங்க, கேட்டீங்க, மைண்ட்ல நீங்க ஏத்திக்கிட்டீங்க, சேர்த்துக்கிட்டீங்க, அதுக்கப்புறம் துதிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. உங்களால என்ன பண்ண முடியல அப்படின்னா இந்த சத்தியத்தை கேட்டதுனால உங்களால என்ன பண்றீங்க? யாருக்கு பிளஸிங்? யாரை துதிக்கிறோம்? நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நம்முடைய தேவனாகிய பிதாவாகிய தேவன் நம்ம துதிக்கிறோம் இல்லையா? எப்படி துதிக்கிறோம்? எப்படி சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ ஏதோ ஒரு சிஸ்டர் வந்திருப்பாங்க, 3 கிளாஸ் கேட்டிருப்பாங்க, அவங்க இருதயத்துல குத்தப்பட்ட உடனே அவங்க போய் சொல்லுவாங்க இல்லையா? அவங்கள்ட்ட என்ன சொல்லியிருப்பாங்க? மற்ற சபைகள்ல சொல்ற மாதிரி மிகப்பெரிய ஒரு விடுதலை கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லுவாங்களா? விடுதலை கிடைச்சிருக்குதான். எதுல இருந்துங்க? அசத்தியத்துல இருந்து நமக்கு வந்து என்ன கிடைச்சிருக்குங்க? மிகப்பெரிய ஒரு விடுதலை கிடைச்சிருக்கு. மத்தேயுல சொல்றாரு பாருங்க நம்ம ஆண்டவர் 5:16 படிங்க. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியை பக்கத்து வீட்டுல இருக்கவங்க கேட்பாங்க இல்லையா? சிஸ்டர், நீங்க ஆரம்பத்துல இருந்து 1 வருஷம் போறீங்களே, உங்களுடைய கேரக்டர் சேஞ்ச் ஆயிருக்கு, உங்களுடைய நற்கிரிகைகளை கண்டு அவங்க கேட்பாங்க. பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுள். யார் முன்பாக? இப்ப நம்ம நீங்க சொன்னீங்க இல்லையா, சத்தியத்தை அறிவோம், சத்தியம் உங்களை விடுதலை. இன்னைக்கு நம்மள விடுதலை ஆக்கிச்சு இல்லையா? இன்னும் அசத்தியத்துல இருக்க எவ்வளவோ பேர் விடுதலை ஆகாம இருக்காங்க இல்லையா? உங்களுடைய வெளிச்சம் அவங்களுக்கு முன்பாக பிரகாசிக்கும் அன்பான சகோதர சகோதரிகளே. இப்ப எத்தனை கேரக்டர் பார்த்திருக்கிறோம்? யூதானா துதித்தல்.
மறுபடியும் 1 யோவான் படிச்சிருக்கோம். 1 யோவான் 3. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியைகளினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவும். நம்ம எப்படிதான் அன்பு கூறணும் அப்படின்னா, கிரிகையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவும். நம்ம மீன்வழி சப்ஜெக்ட் கேட்டோம் இல்லையா, என்ன இருக்கணுங்க அதுல? சத்தியம் பிளஸ் என்ன இருக்கணுங்க? அன்பு இருக்கணும். சத்தியத்தோடு கூட அன்பு இருக்கணும். அதுதான் நம்ம அவங்க என்ன பண்ண முடியும்? கட்டி இழுக்க முடியும். நான் படிச்சோம் இல்லையா, அப்பதான் நல்ல மீனை நம்ம எடுக்க முடியும். இன்னைக்கு நீங்க நல்லா ஓடிட்டு இருக்கீங்க, உங்களை மாதிரி ஒண்ணுன்னு ஆசைப்படுவாங்க இல்லையா, அவங்கள்ட்ட நம்ம வெறும் சத்தியத்தை மட்டும் சொன்னா அவங்க புரிஞ்சுப்பாங்களா? சத்தியத்தோட கூட நம்ம என்ன காட்டணுங்க? அவங்கள்ட்ட அன்பை காட்டணும். அன்பான சகோதரிகளுக்கு பவுல் சொல்றாரு பாருங்க, கொலோசியர் சபைக்கு கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள். நம்ம துதிக்கிறோம் பாத்தீங்களா, ஸ்தோத்தரிக்கிறோம் பாத்தீங்களா? யாருக்கு முன்பாக? பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக. எப்படி பண்ணணுமா? எப்படிமா? அதான் சொல்றாரு பாருங்க, ஃபர்ஸ்டே இருந்துச்சு. எதை செஞ்சாலும் எப்படி செய்யணுமா? அவருடைய நாமத்துக்கு, அவரை எப்பயுமே அவரைதான் முன்னாடி வைக்கணும். அன்பான சகோதர சகோதரிகள், இது உங்களுக்கு எல்லாம் மிகப்பெரிய டெஸ்ட் தான். இப்படி எல்லாம் இருக்கக்கூடாது, இப்படிதான் இருக்கணும். இப்படி இருந்தாதான் எங்க போக முடியுங்க? சர்வ சங்கமான அந்த திருச்சபையா 1,44,000 பேர். நம்ம சொல்றப்ப ஈஸியா இருந்துச்சு இல்லையா? அந்த கிரீடத்தை தேவன் இயேசு கிறிஸ்துவிட்ட கொடுத்து நம்ம தலையில வைக்கிறப்ப நமக்கு எப்படி இருக்கும் சொல்லுங்க? அப்படி அந்த ஒரு லட்சத்துக்கு நம்ம ஓடணும்னா நமக்கு உண்டான குவாலிட்டி எப்படி இருக்கணும்? அடுத்தது 5வது செபுலோன். செபுலோன்னா அவருடைய பேருக்கு உண்டான அர்த்தம் படிங்க. ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அப்பொழுது லேயாள், தேவன் எனக்கு நல்ல ஈவை தந்தார், என் புருஷனுக்கு நான் 6 குமாரரை பெற்றபடியால் இப்பொழுது அவர் என்னுடனே வாசம் பண்ணுவார் என்று சொல்லி அவனுக்கு செபுலோன் என்று பெயரிட்டார். இதை கண்டுபிடிங்க பார்க்கலாம். வாசம், கரெக்ட். வாசம் பண்ணுதல் அப்படின்னா என்ன? வாசஸ்தலம். நீங்க தான் சபைன்றது கட்டடம் கிடையாது. என்னதான் பேருட்ட திறவுகளை கொடுத்திருந்தாலும் இவங்க மாத்தி பில்டிங் கட்டிட்டாங்க அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? இந்த வாசஸ்தலம்ன்றது எதை குறிச்சு சொல்லப்பட்டிருக்கு? நீங்க வசனமே எப்படி இருக்குது? தேவன் கைகள்னால் கட்டின தேவாலயத்துல தேவன் வாசம் பண்ணுவாரு இல்லைன்னு அவரே சொல்றாரு இல்லையா? அப்ப இந்த வாசஸ்தலம்ன்றது சூப்பர் ஸ்டார், நம்மளுடைய இருதயம். எபேசியர் 2:19 படிச்சிட்டோம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாய் இராமல் பரிசுத்தவான்களோட ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாய் இருந்து. தேவனுடைய வீட்டார் யார் அப்படின்னா, யாருதான் அந்த ஆலயமா? நீங்களே, நம்ம தான் அந்த ஆலயம். அன்பான சொல்ல அதான் அப்ப பவுல் சொல்றாரு 2 கொரிந்தியர் 6:16 படிச்சு. 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி. எப்படி இருக்கு பாருங்க வசனமே. நீங்க தான் அந்த ஆலயம்னா நம்ம இருதயத்துக்குள்ள என்ன பண்றாரா? வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்களுக்கு எப்படி இருப்பாரா? தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். நல்லா இமேஜின் பண்ணி பாருங்க எப்படி இருக்கும். நம்மளுடைய இருதயம் ஃபுல்லா தேவனுக்கு அர்ப்பணிச்சிட்டோம்னா நம்ம இருதயத்தை ஏதாவது துள்ளி கதை இருக்குமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அன்பான சகோதரி. பாருங்க, யாரை குறிச்சு நம்ம படிச்சுட்டு இருக்கோம்? 5வது கேரக்டர் செபுலோன். செபுலோன்னா என்னன்னு பார்த்தோம்? வாசஸ்தலம். அப்ப வாசஸ்தலம்னா நம்ம எங்கேயோ இருக்க வாசஸ்தலத்தை நினைக்க வேண்டாம், நீங்களே அந்த ஆலயம். அப்ப நம்ம இருதயத்துல எப்படி இருக்கணும்? சத்தியவசனம் பார்த்தோம், வீட்டுல போய் படிச்சோம், அப்புறம் நல்லா டீப்பா யோசிச்சோம், அப்படியே நம்ம துதிக்க ஆரம்பிச்சோம். இப்ப நம்ம என்ன பண்ணிட்டோம்? நம்ம இருதயம் தேவனுக்கு பிடிச்சிருக்கு பாருங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பா எப்படி வருது பாருங்க அன்பான சகோதர சகோதரிகள். அடுத்தது யாருங்க? இசக்கார். 6வது படிங்க. இசக்கார் அப்படின்னா அவருக்கு பேர் அர்த்தம் ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அப்பொழுது லேயாள், நான் என் வேலைக்காரியை என் புருஷனுக்கு கொடுத்த பலனை தேவன் எனக்கு தந்தார் என்று சொல்லி அவனுக்கு இசக்கார் என்று பெயரிட்டார். இசக்காருக்கு என்ன அர்த்தம்?
செபுலோன்னா வாசஸ்தலம் சொல்லிட்டீங்க. பலன். இசக்கார் அப்படின்னா என்னன்னா பலன். இப்ப உங்களுடைய இருதயம் தேவனுக்கு பிடிச்சிருச்சு. அப்ப நீங்க அந்த இருதயம் என்ன கொடுக்க ஆரம்பிச்சிருங்க? பலன் கொடுக்க ஆரம்பிச்சிடும் இல்லையா? படிங்க. யாக்கோபு 1:18. யாக்கோபு 1:18. அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற் பலன்கள் ஆவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார். பாருங்க, அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற் பலன், நம்ம முதற் பலன். அந்த முதற் பலனோட எண்ணிக்கை தான் எத்தனை பேருங்க? 1,44,000 பேர். அதுக்கு உண்டான குவாலிட்டிக்கு நம்ம தகுதி ஆகிறதுக்கு தான் நம்ம இவ்வளவு விஷயங்கள் நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம். முதற் பலன் ஆவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார். இப்ப பார்க்கக்கூடிய எல்லாமே சத்திய வசனத்தின் அடிப்படையில் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அப்போ ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு கேரக்டரும் நம்ம மாறணும் அப்படின்னா நம்ம மாறணும். நம்மளை அது மாத்துங்க, சத்திய வசனம் மாற்றும். சரி, இப்ப நம்மளுடைய இருதயத்துல அதிக பலன் கொடுக்கணும். என்ன கொடுக்க முடியும்? பலன்னா எது பலன்? துதிக்கிறோம், வாசஸ்தலம் நீங்கன்னு சொல்லிட்டீங்க. நீங்க சொல்ற மாதிரி பார்த்தோம், கேட்டோம், படிச்சோம், துதிச்சோம், அந்த வாசஸ்தலம் நீங்கன்னு சொல்லிட்டீங்க. இப்ப என்ன சொல்றோம்? பலன் கொடுக்கணும்னு சொல்றீங்களே. இப்ப நீங்க எப்படி பலன் கொடுப்பீங்க? அதுவே மிகப்பெரிய பலன் தான் அப்படின்னு சொல்றீங்க. அப்போ நீங்க பவுல் சொல்றாரு, நீங்க சொல்ற கருத்து தான். அவரோட ஸ்லாங்ல சொல்றாரு பாருங்க, என்னென்ன இருக்குன்றத பாருங்க. நீங்க கொடுக்கக்கூடிய அந்த கனி இருக்கு பாத்தீங்களா, அந்த கனியை தான் சொல்ற. கனினா என்னன்னு சபைக்கு வந்து இங்க சத்தியம் கேட்டதுக்கு அப்புறம் பழம் கொடுக்க சொல்லு. பழம் தான். என்ன பழம் அப்படின்னா அவர் சொல்ற பழமே வேற. படிச்சார் கலாத்தியர் 5:22-23 வரை உள்ள வசனங்கள். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. யோசிச்சு பாருங்களேன், தேவனுக்கேற்ற இருதயம் ஆயிடுச்சு. அந்த இருதயத்துல நீங்க பலன் கொடுக்க போறீங்க. அந்த பலன் எப்படி இருக்கான்? எப்படி என்னென்ன இருக்கு பாருங்க. அந்த கனிகள் என்னென்ன இருக்கு? அன்பு, சந்தோஷம், சமாதானம். இப்படி நம்ம இருதயம் இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? சிஸ்டர் படிக்கிறாங்க, நீடிய பொறுமை. உண்மைதான், நம்ம பொறுமையை இழந்துடுறோம் பாத்தீங்களா. நமக்கு அந்த நீடிய பொறுமை இருக்கா? யோசிச்சு பாருங்க. தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம். இதுல ஏதோ ஒரு விஷயம் விட்டுட்டா கூட நம்ம எந்த வாய்ப்பை விட்டுருவாங்க? சபை வாய்ப்பு. நம்ம அதுதானே ஆசை. சொல்லுங்க, நம்ம ஃபர்ஸ்டே பிரதர் கேட்பார் சப்ஜெக்ட்ல, நம்ம எதுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம்? அவரோடு கூட போய் ஆளுகை செய்யணும். அவரோடு கூட போய் ஆளுகை செய்யணும்னா நம்ம இருதயம் எப்படி இருக்கணும்? இருதயம் சுத்தமா இருக்கு. நீங்க அந்த ஆலயத்துல பலன் கொடுக்கணும். பலன்ல இப்ப என்னென்ன இருக்கு பாருங்க, எவ்வளவு வெரைட்டிஸ் இருக்கு பாருங்க. ஆவியின் கனிகள், அன்பு, சந்தோஷம், சமாதானம், இது எல்லாமே நம்ம இருதயத்துல இருந்துச்சுன்னா நம்ம எப்படி இருப்போம்? பலனை எப்படி கொடுப்போம்? பலனை எப்படி கொடுப்போம்னு காத்து சொல்றாரு. ஆதியாகமம் 30:11. ஆதியாகமம் 30:11. அப்பொழுது லேயாள் ஏராளம் ஆகிறது என்று சொல்லி அவனுக்கு காத் என்று பெயரிட்டார். ஏராளம். உங்களுக்கு பலன் கிடைச்சிருச்சு, நீங்க ஆவின் கனிகளை பெற்றுட்டீங்க. அப்ப நீங்க எப்படி கொடுப்பீங்க அவங்களுக்கு? ஏராளம். நீங்க ஏராளமா கொடுத்தீங்கன்னா கேட்கறவங்க சும்மா இருப்பாங்களா? அந்த காது என்ன காதாயிடும்? கேட்கிற காதாயிடும். பாருங்க, சபையாகிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. சபையாக ஆக்குவதற்கு யாருக்கு வாய்ப்பு இருக்குங்க? இன்னும் அழைப்பு முடியல அன்பான சகோதர சகோதரிகள். அப்போ நம்ம மிகுந்த கனி கொடுக்கிற பிள்ளைகளா இருக்கும். யோவான் சொல்றாரு, யோவான் 15:8. யோவான் 15:8. நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷராய் இருப்பீர்கள். இந்த வேலை ஈஸியா முடிஞ்சிருமா? நீங்க ஆவின் கனிகளை பெற்றுட்டீங்க, சத்தியங்களை பெற்றுட்டீங்க, உங்களுடைய கேரக்டர் எல்லாமே மாறிடுச்சு. மற்றவங்களுக்கு நீங்க போய் சொல்றப்ப அவங்க உங்களை ஏத்துக்கலன்னு வச்சுக்கோங்க. இப்பதான் அந்த மீடியா பொறுமையை நீங்க காட்டணும். முடியுமா? டெஸ்ட் வரும் இல்லையா? எல்லாத்துக்கும் எல்லா பரிசுத்தவர்களுக்கும் தேவன் என்ன பண்ணிருக்கிறாரு? டெஸ்ட் வச்சிருக்கிறாரு இல்லையா? இப்ப நீதிமன்றங்கள் இன்னார் என்று வெளிப்படுற வரைக்கும் தேவன் வெயிட் பண்றாரு இல்லையா? இப்ப டெஸ்ட் வைப்பாரு இல்லையா? இப்ப நீங்க ஏராளமா தரீங்களா இல்லையான்றது யாருக்கு தெரியும்? ஏராளமா தரணும்னா காணிக்கை இல்ல. நீங்க நல்லா தப்பா புரிஞ்சுக்க கூடாது. நம்மளுடைய கேரக்டரோட வெளிப்பாடு தான் அன்பான சகோதர சகோதரிகள். நீங்கள் மிகுந்த கனி கொடுப்பதனால் என் பிதா சந்தோஷப்படுறாரு. அவரு எனக்கு சீஷராயிருப்பீர்கள்.
ஒரு கேரக்டர் யார் அப்படின்னா நம்ம அப்போஸ்தலனாகிய பவுல். அவர் எப்படி வாழ்ந்திருக்கிறார் பாருங்க. பிலிப்பியர் 1:20. பிலிப்பியர் 1:20. நான் ஒன்றிலும் வெட்கப்பட்டு போகாமல் எப்பொழுதும் போல இப்பொழுதும் மிகுந்த தைரியத்தோட ஜீவனாலாகிலும் சாவினால் ஆகிலும் கிறிஸ்து என் சரீரத்தினாலே மகிமைப்படுவார் என்று எனக்கு உண்டாகி இருக்கிற வாஞ்சைக்கும் நம்பிக்கைக்கும் தக்கதால் அப்படி முடியும். ஒரு ரோல் மாடல் எடுத்துக்கோங்க. நம்ம ஆண்டவராகிய இயேசு தான் எப்பவுமே பெஸ்ட் ரோல் மாடல். அதுக்கப்புறம் யாருன்னா ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு பிடிக்கும். எனக்கு வந்து அப்போஸ்தலனாகிய பவுலை பிடிக்கும். இன்னில இருந்து நீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னா கேட்ட சத்தியத்தை எல்லாத்தையும் போய் சொல்ல போறீங்க. அவர் சொல்றாரு பாருங்க, நான் ஒன்றிலும் வெட்கப்பட்டு போகாமல். எதுக்கு வெட்கப்படணும் அன்பான சகோதர சகோதரிகளே? பெற்ற சத்தியம் உண்மை சத்தியம் நமக்கு புரியுதா இல்லைங்களா? புரிஞ்சுட்டு நம்ம மத்தவங்கள்ட்ட சொல்றதுக்கு நம்ம எதுக்கு வெட்கப்படணும்? அப்போஸ்தலனாகிய பவுல் வெட்கப்பட்டிருப்பார். அவரு கமாலியன் பாதத்தருகே சத்திய வசனங்களை கற்று தேர்ந்த அவரு ஒரு பாமர மக்களுக்கு சத்தியம் போய் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? ஏன் போனார்? அந்த இடத்துல அவமானப்படுத்துறாங்க இல்லையா? எவ்வளவு பேர் அவங்க அசிங்கப்படுத்திருக்காங்க, அவமானப்படுத்திருக்காங்க. நம்ம படிக்கிறோம் இல்லையா? கடும் குளிர், கப்பல் சேதம், நிறுவனத்திலும் அவர் சத்தியம் சொல்லியிருக்காரு இல்லையா? டிராவல் பண்ணி போய் எப்படி முடிஞ்சு சொல்றாரு. நமக்கும் இது மாதிரி சோதனைகள் வரும் அன்பான சகோதர சகோதரிகளே. அவர் சொல்றாரு, எப்பொழுதும் போல இப்பொழுதும் மிகுந்த தைரியத்தோட ஜீவனே போனா கூட செத்தா கூட என்ன சொல்றாரு அவரு? நான் சத்தியம் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா கிறிஸ்துவை பற்றின ரகசியம் யாருக்கு மட்டும் தெரியுது? அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு தெரிஞ்சிச்சு. இன்னைக்கு யாருக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்குது? நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்குது. அப்ப நமக்கு வெட்கப்படலாமா? வெட்கப்படாத ஊழியக்காரனா இருக்கணும் அன்பான சகோதர சகோதரிகளே. எப்படி இருக்கு பாருங்க வேத வசனங்கள். இதெல்லாம் நம்ம தினந்தோறும் படிக்கக்கூடிய வசனங்கள் தான். ஆனா நம்ம டீப்பா படிக்கிறப்ப எவ்வளவு விளக்கங்கள் வருது பாருங்க. அடுத்தது 8வது கேரக்டர் யார் அப்படின்னா ஆசேர். சொல்லுங்க, ஆசேர் அப்படின்னா அவருடைய பேருக்கு உண்டான அர்த்தம் சீக்கிரம் பேசலாம். ஆதியாகமம் 30:13. ஆதியாகமம் 30:13. அப்பொழுது லேயாள், நான் பாக்கியவதி, ஸ்திரீகள் என்னை பாக்கியவதி என்பார்கள் என்று சொல்லி அவனுக்கு ஆசேர் என்று பெயரிட்டாள். தேவனுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சுங்க. நீங்க தான் அந்த ஆலயம் ஆயிட்டீங்க, ஏராளமா கனி கொடுக்குறீங்க. அடுத்தது என்ன கொடுப்பார்? அவர் பாக்கியம் கொடுப்பார். என்ன பாக்கியம் கொடுப்பாரு? கரெக்டா சொன்னீங்க. ஆசீர்வாதம், பாக்கியவான். கரெக்ட் தான். பாக்கியம் அப்படின்றத எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஆசீர்வாதம். நம்ம யார் சிரிக்கணும்? பாக்கியம்னா ஏதோ பாக்கியமா கிடையாது. ஆசீர்வாதம். ஆசீர்வாதத்தை தேவன் நமக்காக கொடுக்கிறார். அந்த ஆசீர்வாதம் யாருக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம்னா கலாத்தியர் 3:14. கலாத்தியர் 3:14. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெரும்படியாகவும் இப்படி ஆயிற்று. நம்ம அந்த ஆசீர்வாதத்தை பெறத்துக்கு முக்கிய காரணம் என்ன சொல்லுங்க. அசம்பிளியா ஆன்சர் இருக்கு. அப்போஸ்தலன் தெளிவா சொல்லியிருக்காரு. கிறிஸ்து தான், எல்லாமே ஓகே தான். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா ஆபிரகாமுக்கு தானே தேவன் வாக்குத்தத்தம் கொடுத்தாரு. ஆனா புறஜாதியா இருக்கக்கூடிய நமக்கு வந்திருக்குன்னா என்ன ரீசன்? நம்ம என்ன பண்ணிட்டோம்? காணாமல் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம விசுவாசிக்கிறோம் இல்லையா? ஒரே பேரான குமாரன் அந்த தேசத்துல பிறந்தாரு. அந்த ஜனங்களே என்ன பண்ணாங்க? இவரை வந்து குற்றவாளின்னு சொல்றாங்க, இவரை சிலுவையில் அறையன்னு சொல்றாங்க. நம்ம யாராவது பார்த்திருக்கோமா அவரை? அவர் எப்படி நமக்கு ஜஸ்ட் என்ன பண்ணிருப்போம்? காலாண்டர்லயோ இல்ல ஏதோ ஒரு வீட்லயோ இல்ல எங்கேயோ சர்ச்சில் அவரோட உருவம் இருக்கும். அதுதான் உண்மை உருவம் நம்மளால நம்ப முடியுமா? அவர் நமக்கு என்ன பண்ணிருக்கிறாரு? உயிரோடு என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா ஜீவனுள்ள வார்த்தையை கொடுத்துருக்கு. உயிருள்ள ஜீவனுள்ள வார்த்தை. அவர் இறந்து போயிட்டாலும் கூட இந்நாள் வரைக்கும் நம்ம அவர் குறித்து நம்ம தியானிக்கிறோம். எவ்வளவு பெரிய சாக்கியம் மனசு அவர் சொல்லி அதுதான் அவர் சொல்றாரு. சந்தோஷமா இருங்கள் மட்டும் பவுல் சொல்ல, கர்த்தருக்குள் எப்பொழுதும் எப்படி இருக்கணுமா? 2 வாட்டி சொல்றாரு. சந்தோஷமா இருங்கள், சந்தோஷமா இருங்கள். மறுபடியும் சொல்லுங்கன்னு சொல்றாரு. நம்மளோட இருதயம் தேவனுக்கு பிடிச்சு போச்சு. தேவன் நம்ம இதயத்துல வாசம் பண்றாரு. நீங்க பலன் அதிகமா கொடுக்குறீங்க, ஏராளமா கொடுக்குறீங்க. கொடுக்கறதுனால அவர் என்ன கொடுக்குறாரு? நமக்கு ஆசீர்வாதம் கொடுக்குறாரு. அந்த ஆசீர்வாதம் நமக்கு எப்படி இருக்குன்னா சந்தோஷமா இருங்கள், சந்தோஷமா இருங்கன்னு சொல்லிட்டு மறுபடியும் சொல்றாரு. அடுத்தது வந்து 9வது நப்தலி. நப்தலினா படிங்க. ஆதியாகமம் 30:8. அப்பொழுது ராகேல், நான் மகா போராட்டமாய் என் சகோதரியோட போராடி மேற்கொண்டேன் என்று சொல்லி அவனுக்கு நப்தலி என்று பெயரிட்டான். இப்ப சொல்லுங்க பாக்க. நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு.
எப்படி போன வாட்டி ஆசீர்வாதம் வாங்கி போராட்டம் நீங்க போராட்டம் தான். ஆமா போராட்டம் தான். எதுக்கு போராடுறோன்றது இருக்குல்ல, எதுக்கு மிஸ்டர் போராடணும் சொல்லுங்க, ஆன்சர் அவ்வளவுதான், முடிச்சிடலாம். இதுதான் சப்ஜெக்ட். நீங்க இது தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அவ்வளவுதான். எதுக்கு நம்ம போராடணும்? எதுக்கு போராடினா நீங்களுடைய சுய கருத்தெல்லாம் சொல்லக்கூடாது. எதுக்கு போராடணும்? கையெழுத்து மண்ணன்றதுக்கெல்லாம் போராட்டம் கிடையாது. எதுக்கு நம்ம போராடணும்? தீமைக்கு எதிர்த்து நிக்கணும். பவுல் சொல்றாரு பாருங்க, 6, 11 மற்றும் 12. எபேசியர் 6:11 மற்றும் 12 வசனங்களில் நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. போராட்டம்னா இவங்களோட தான் போராட்டம். பிசாசோட போராட்டம். பிசாசு எங்க இருக்காங்க? பிரபஞ்சமே, பிரபஞ்சத்தின் தேவன் சாத்தான் அப்படி சொல்றீங்களா? சரி, ஓகேங்க. நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நின்று திராணி உள்ளவராகும்படி போராட போறீங்க. இந்த சர்வ ஆயுதம் எங்க கிடைக்கும்? எந்த கடையில இருக்கு? அவர் சொல்றாரு இல்லையா, சர்வ ஆயுதம் தரிச்சு கொள்ளுங்க. அந்த ட்ரெஸ் எங்க இருக்கு? நீதியின் வஸ்திரம். நமக்குள்ள ட்ரூத், சத்தியம் உள்ள போயிருச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்ம யாராலையும் என்ன பண்ண முடியாது, அட்டாக் பண்ண முடியாது. ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனத்தோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதியோடும் வானம் மண்டலத்தில் உள்ள பொல்லாத சேனைகளோடு நமக்கு உண்டு. என்ன உண்டுங்க? போராட்டம் உண்டு. ஈஸியா கிடைச்சுங்களா? சொல்லுங்க. இவ்வளவு படிச்சோம் இல்லையா? ஆசீர்வாதம் வாங்கிட்டோம் தான், வாங்க போறோம் தான். ஆனா ஈஸியா வாங்கிட முடியுமா? ஒரு போராட்டம் உண்டு. அப்ப தீமோத்தேயு சொல்றாரு அப்போஸ்தலன் பவுல் 2 தீமோத்தேயு 2:3 நீயும் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுபவி. ஒரு நல்ல போர் சேவகனுக்கு உண்டான குவாலிட்டி எப்படி இருக்கும்? எதிராளி வந்து அட்டாக் பண்ணோம்னா விட்டுருவாராரு? அப்போ நமக்குள்ள ட்ரூத் வந்துருச்சுன்னா நம்ம இது எல்லாத்துக்குமே எதிர்த்துன்னு என்ன பண்ண முடியுங்க? போராட முடியும். சரி, ஓகே. அடுத்தது 10வது பென்யமீன். பென்யமீன்னா அவருடைய பேருக்கு உண்டான அர்த்தம் படிச்சு. ஆதியாகமம் 35:18 மரண காலத்தில் அவள் ஆத்மா பெரியும் போது அவள் அவனுக்கு பெனானி என்று பெயரிட்டாள். அவன் தகப்பனோ அவனுக்கு பென்யமீன் என்று பெயரிட்டான். இவருக்கு பேருக்கு உண்டான அர்த்தம் மரண காலத்தில். அப்ப மரண காலத்தில் நமக்கு என்ன வரும்? பிரிவுறப்ப என்ன வரும்? பயத்தை வேற மாதிரி சொல்லணும்னா என்ன வரும்? கடைசி காலத்துல உங்க அந்த ட்ரூத்துக்கே அனுப்பல, நல்லா பிடிச்சிருச்சு. உங்களுக்கு இந்த ட்ரூத் எல்லாம் பிடிச்சிருச்சு, ஆவிக்குரிய அர்த்தம்லாம் பிடிக்குது, நிலம் படிக்கிறீங்க, எல்லாமே பிடிக்குது. ஒரு ஸ்டேஜ்ல நீங்க உங்களால வர முடியாதுன்ற ஒரு கண்டிஷன் வரப்ப உங்களோட மைண்ட் எப்படி இருக்கு? துக்கம் அப்படின்றத விட அது என்னன்னா துன்பம். அந்த ஸ்டேஜுக்குள்ள நீங்க போறப்ப கூட அதை விட்டு என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னா ட்ரூத்தை விட்டு விளையிடக்கூடாது. எப்படி சார்? 2 தீமோத்தேயு 3:12. 2 தீமோத்தேயு 3:12 அன்றையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். நம்ம எல்லாத்துக்கும் துன்பம் வரும் தான், ஆசீர்வாதமும் வரும், பாடுகளும் வரும், எதுவும் வரும், துன்பமும் வரும். கரெக்டா நீங்க 6:30 மணிக்கு நீங்க எல்லாம் ரெடியா இருப்பீங்க. அப்பதான் ஒருத்தர் வந்து பத்திரிக்கை வைக்க வருவார். திடீர்னு மழை பெய்யும், திடீர்னு கரண்ட் இருக்காது. என்ன பண்ண முடியும் நம்மளால? யோசிச்சு பாருங்க. எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம வந்துட்டோம்னா வீட்டுல பெரிய பிரச்சனையா வரும். நீங்க போனீங்கன்னா எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ண முடியுமா? ட்ரூத் அப்படிதான் அன்பான சகோதர. சத்தியத்துக்காக நம்ம எதை வேணா இழக்கலாம், ஆனா எதுக்காகவும் நம்ம யாரை இழந்துடக்கூடாதுங்க? சத்தியத்தை இழந்துடக்கூடாது. 1 பேதுரு சொல்றாரு பாருங்க, 1 பேதுரு 4:12-13. 1 பேதுரு 4:12 மற்றும் 13 வசனங்கள் பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி
உங்கள் நடுவில் பற்றி எரிகிற அக்கினியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல் கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களிகூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகள் ஆனதால் சந்தோஷப்படுங்கள். யாருடைய பாடுகளுக்கு நம்ம பங்காளியும்? பங்காளினா என்னங்க? பங்காளினா யார் சொல்லுவாங்க? சகோதரர்கள். பங்காளி சொல்லுவாங்க இல்லையா? ரத்த உறவு. நம்ம யாருக்கு? கிறிஸ்துவுக்கு நம்ம என்னவாம்? எப்படியாப்பட்ட வசனம் பாருங்க. கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களிகூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் சந்தோஷப்படுங்கள். நீங்க போய் ட்ரூத் சொல்றீங்க, உங்க ட்ரூத்ல யாராவது தடுக்கிறாங்க அப்படின்னா, சத்தியம் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா, அவங்க தடுத்தாலும் நீங்க வெளியில வரீங்க அப்படின்னா நீங்க சந்தோஷப்படுங்க. ஏன் அப்படின்னா நமக்குள்ள யார் இருக்கிறாருங்க? கிறிஸ்து இருக்கிறாரு. பாருங்க எப்படி இருக்கு பாருங்க ஒவ்வொரு வசனம். அன்பான சகோதரர்களே, லாஸ்ட் 2 காரியத்தை பார்த்து முடிச்சலாம். யோசேப்பு ஆதியாகமம் 30:24. ஆதியாகமம் 30:24. இன்னும் ஒரு குமாரனை கர்த்தர் எனக்கு தருவார் என்று சொல்லி அவனுக்கு யோசேப்பு என்று பெயரிட்டார். யோசேப்போட பேரோட அர்த்தம் என்ன அப்படின்னு பாத்துட்டோம்னா என்னங்க? தருவார் அப்படின்னா கூட்டி சேர்த்தல். எங்க கூட்டி சேர்ப்பார்? நம்ம எல்லாமே கரெக்டா நடக்கிறோம், ஆசீர்வாதம் பெற்றுட்டோம், பாடுகள்ல பங்கு பெறுறோம். 1,40,000 அதுதானே நம்மளோட நோக்கம் எல்லாமே. எபேசியர் சொல்றாங்க. எபேசியர் 1:9 மற்றும் 10. எபேசியர் 1:9 மற்றும் 10. காலங்கள் நிறைவேறும் போது விளங்கும் நியமத்தின்படி பரலோகத்தில் இருக்கிறவைகளும் பூலோகத்தில் இருக்கிறவைகளும் ஆகிய சகலமும் கிறிஸ்துவுக்குள்ளே கூட்டப்பட வேண்டும் என்று தமக்குள்ளே தீர்மானித்திருந்த தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் ரகசியத்தை எங்களுக்கு அறிவித்தார். யாருக்கு அறிவிச்சிருக்காங்க? இன்னைக்கு. ஆமா, இப்படி எல்லாம் நடந்தா மேலான ஆசீர்வாதத்துக்கு நம்ம கூட்டி சேர்க்கப்பட போறன்ற மிகப்பெரிய ஒரு ரகசியத்தை அன்னைக்கு பவுலுக்கு தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்தை இன்னைக்கு தேவன் நமக்கு வெளியரங்கமாக்கி இருக்கிறார். அன்பான சகோதர சகோதரிகளே, யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் நமக்கு கஷ்டமா? பார்த்தல், கேட்டல், சேருதல், இதெல்லாம் நமக்கு கஷ்டமா? அன்பு காட்டுறது, சத்தியத்தோட கூட அன்பை சொல்றது, ஏராளமான கனிகளை கொடுக்கறது, அவருடைய கிருபையான ஆசீர்வாதத்தை பெறுறது, பாடுகள்ல பங்கு பெறுறது, இதெல்லாம் நமக்கு கஷ்டமா? சொல்லுங்க. நாமும் இதுலதான் இருக்கிறோம், இன்னும் பலவீனத்துல தான் இருக்கிறோம். நமக்கும் பல விதமான சோதனைகள் வரும். ஆனா நம்ம என்ன பண்ண முடியுங்க? நம்ம சோதனையை கண்டிப்பா ஜெயிக்க முடியுமா? சொல்லுங்க. அடுத்தது மனாசே. லாஸ்ட் ஒண்ணு மனாசே அப்படின்னா ஆதியாகமம் 41:51. ஆதியாகமம் 41:51. யோசேப்பு என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லி மூத்தவனுக்கு மனாசே என்று பெயரிட்டான். இந்த பேர் தான் ரொம்ப முக்கியம். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த பேர் எங்க இல்ல? எதுல இல்ல? ஆதியாகமத்துல அங்க என்ன இருந்திருக்கும்? தான் இருந்திருக்கும். ஆனா வெளிப்படுத்தின விசேஷத்துல எப்படி வந்தாரு? தானோட இடத்துக்கு மனசே எப்படி வந்தார்? இவ்வளவு கேரக்டர் பார்த்தோம் இல்லையா? இப்ப சொல்லுங்க பார்க்கலாம். இதுதான் இந்த பாடத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்ப நம்மளும் நீங்க போய் வீட்டுல போய் பாப்பீங்க இல்லையா? வேதத்தை ஆராய்ச்சி பாப்பீங்க இல்லையா? எப்படி வந்தார்? தானோட இடத்துக்கு மனசே எப்படி வந்தார்? அப்படி என்ன ஒரு கேரக்டர் காட்டிட்டாரு? அததான் இருக்கு பாருங்க. ஆன்சர் எல்லாமே அவங்களுடைய வசனத்திலே இருக்கும். அவங்களுக்கு உண்டான பேரோட அர்த்தம் சொல்லுங்க. இனி வரும் பாடங்கள் எல்லாமே இந்த ஒட்டி தான் இருக்கும். எதை ஒட்டி இருக்கும் அப்படின்னா மறத்தல். இது வரைக்கும் கேட்டா 9 கேரக்டரையும் மறக்கிறதா 10வது கேரக்டர் அப்படி சொல்லியிருக்காங்க. மறத்தல் அப்படின்னா எதை மறக்கணும்? சொல்லுங்க. நம்மளுடைய பழைய நினைவுகள்லாம் இருக்கு பாத்தீங்களா? நம்ம அப்படி இருக்கிறோம், சபைக்கு போனா அது. ஆனா உண்மை சத்தியம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம இதெல்லாம் விட்டுட்டு வரணுமா? பழைய நினைவுகள் அங்க இருக்கவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு வர சொல்ல. பழைய நினைவுகள் நம்மளுடைய சத்தியம் உங்களுக்குள்ள போயிடுச்சுன்னா நம்ம எதுல வளர ஆரம்பிச்சுருவாங்க? கேரக்டர் காட்ட ஆரம்பிச்சிருவோம். மறுபடியும் நம்மளுடைய எப்படி இருக்கு? நம்மளுடைய கேரக்டரே வந்து வேற விதமா போயிடும். அதுதான் சார் வசனமே. சங்கீதம் 45:10-11. சங்கீதம் 45:10 மற்றும் 11 வசனங்கள்.
குமாரத்தியே கேள். குமாரத்தியே கேள். குமாரத்தினா யாருங்க? மனவாட்டியா இருக்கக்கூடிய நமக்கு தான் கடைசி எப்படி மனாசே வந்தார் அப்படின்னா என்ன பண்ணாருங்க? அவரு எல்லாத்தையும் மறந்த யார போல ஈசாக்கின் திருமணம் சப்ஜெக்ட்ல எலியேசர் கேட்பார். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அந்த சம்பவம். பெண்ணோட வாய் சொல்ல கேட்கலாம், எல்லாருமே இருப்பாங்க, அவங்க அம்மா இருப்பாங்க, எல்லாருமே இருப்பாங்க. எலியேசர் கேட்பாங்க, இந்த பெண்ணோட வாய் சொல்ல கேட்கலாம், நீ என்னமா சொல்ற, இப்பயே கிளம்பி வரணும், நீங்க லாஜிக்கா சொல்லுங்க. பாருங்க. அப்ப அந்த பொண்ணு என்ன சொல்லுவான் அப்படின்னா, நான் இப்பயே கிளம்பி வரேன். குமாரத்தியே கேள், உன் செவியை சாய்த்து சிந்தித்துக் கொள், உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் மறந்துவிடு. அந்த அம்மா என்ன பண்ணாங்க? ரெபேக்கா எல்லாத்தையும் மறந்துட்டாங்க. எலியேசர் சொன்ன உடனே என்ன பண்ணாங்க? டிராவல் பண்ணாங்க, ஒட்டத்துல டிராவல் பண்ணாங்க. அப்பொழுது உன் ராஜா உன் அளவில் பிரியப்படுவார். அவங்க என்ன பண்ணாங்க? ஈசாக்க பார்த்தோம், முக்காடு எடுத்தாங்க இல்லையா? இதில் தானே சப்ஜெக்ட் எடுத்த பாருங்க. இவ்வளோ விஷயங்கள் நம்ம பார்க்கறோம். 11 கேரக்டர் இருக்கிறப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நம்ம பார்க்கிறப்ப, அவரோடு கூட போய் ஆளுகை செய்யறப்ப எப்படி இருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம் அன்பான சகோதர சகோதரிகள். ராஜா நம்மளுடைய அழகுல எப்ப பிரியப்படுவார்? ஈசாக்கு பார்த்தோன்னே பிரியப்பட்டிருப்பாங்க இல்லையா? ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் பெஸ்ட்னு சொல்லுவாங்க இல்லையா? ஈசாக்கு யார்? ரெபேக்கால அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறாங்க. ரெபேக்கால என்ன பண்றாங்க? அவரை பார்த்த உடனே அப்போதைக்கு ஈசாக்கோட மைண்ட்ல என்ன வந்திருக்கும்? அழகுலாம் அவருக்கு அப்புறம் தான் ஒரு கீழ்ப்படிதல் இருக்கு பாத்தீங்களா? அவர் மைண்ட்ல ஏன்னா ஈசாக்கெல்லாம் நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்ல, அவர்லாம் ஜீனியர், ரொம்ப 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 ஜீனியஸ். அவர்லாம் எப்படி பார்த்திருப்பாரு? நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து குமாரத்தியை கேள், நீ உன் செவியை சாய்த்து சிந்தித்துக்கொள், உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் மறந்துவிடு. நம்ம இவ்வளவு நாள் இந்த நினைவுகள் எல்லாமே மறந்துட்டு கிறிஸ்துக்காக நம்ம ஒரு வாழ்க்கை வாழ்றோம் பாத்தீங்களா? அப்பதான் அவர் எதுல பிரியப்படுவாரா? அதுதான் சாந்தமும் அமைதலும் இருக்கிறது பாத்தீங்களா? அதுதான் அவருக்கு பிடிக்கும், அதுலதான் அவர் வந்து பிரியப்படுவாரு. அவர் உன் ஆண்டவர் ஆகையால் அவரை பணிந்துக்கொள். ரெபேக்கால் வந்தாங்க இல்லையா? எப்படியாப்பட்ட ஒரு விஷயம் அன்பான சகோதர சகோதரி. அப்ப நாமும் மனவாட்டியா, மணவாளனுக்கு ஏற்ற மனவாட்டியா நம்ம அவரோடு ஆளுகை செய்யணும்னா நம்ம பார்த்தோம் இல்லையா? 12 குணலட்சணங்கள். பார்த்தல், கேட்டல், சேருதல், துதித்தல். நீங்க சொல்லுங்க, பார்த்தல் அப்படின்னா எதை பார்க்கணுங்க? வேதத்தை ஆராய்ச்சி பார்க்கணும். பார்த்த உடனே யார்கிட்ட கேட்கணும்? கேட்டல்னா சத்திய வசனங்களை நம்ம கேட்போம். கேட்டு சேருதல் அப்படிங்கிறது நம்மளுடைய கேரக்டர் மெருகேற்றி அவரோட கூட போய் சேரணும். சேரணும் அப்படின்னா நம்ம யாரை துதிப்போம்? எதன் மூலியமா துதிப்போம்? அவரை நம்மளுடைய கேரக்டர் இல்ல. நீங்க வேத வசனங்கள் உங்களுக்கு போயிடுச்சு. துதிக்கிறோம். துதிக்கிறது எதுனா அப்படின்னா நம்மளுடைய கேரக்டர் மூலியமா அவர் துதிப்போம். அப்படி துதிச்சிட்டோம் அப்படின்னா அவர் கேட்ட வாசஸ்தலமா நம்மளுடைய இருதயம், அவர் விரும்புற இருதயம் வந்துடும். அப்படி அவரு கேட்கிற ஒரு விரும்புற ஒரு இருதயம் வந்துருச்சுன்னா அந்த இருதயத்துல இருந்து என்ன கிடைக்கும்? அதிகமா மனசு கிடைக்கும், பலன் கிடைக்கும். அந்த பலன் எவ்வளவு கிடைக்குமா? கொஞ்சம் ஏராளமா கிடைச்சிருச்சுன்னா அவர் நமக்கு என்ன கொடுக்குறாரா? சரி, ஆசீர்வாதம் மட்டும்தான் கிடைக்குமா நமக்கு? அந்த ஆசீர்வாதம் வாங்கிட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? அடுத்தது போராட்டமும் வரும், அடுத்தது துன்பமும் வரும். துன்பம் போராட்டம்லாம் வந்தா கூட நம்ம எப்பயுமே அவரை இடிக்க பிடிச்சிட்டு இருந்தோம்னா யாரோட கூட கூட்டி சேர்க்க போறோம்? அவரோட கூட ஆளுகை செய்வோம். ஆனா நம்ம எல்லாத்தையும் மறக்கணும். எதை அப்படின்னா பழைய நினைவுகளை மறக்கணும், பழைய சிந்தனையை மறக்கணும், பழைய மனசுக்கு உண்டான சுபாவத்தை மறந்துட்டோம்னா யாரால பிரியப்படுவாரா? நம்மளுடைய அழகை பார்த்து ராஜா பிரியப்படுவார். மனசு யார மறக்க போறீங்க? சொல்லுங்க, யார மறக்க போறீங்க அப்படிங்கிறத இனி வரும் காலங்கள்ல நீங்களே உங்க வாயில சொல்லுவீங்க. சரி, இவ்வளவு நம்ம படிச்சுட்டோம் இல்லையா? யாருக்கா ஏதாவது கேள்வி இருக்கா? ஏன் தான் வரல? ஏன் தான் வரல? தான்தான் கேட்க முடியுங்களா? நல்ல கேரக்டர்ல இருக்கவங்க நம்ம பார்த்துட்டோம் இல்லையா? இவங்க எல்லாமே நமக்கு ஒன்றா அப்படியே மேட்ச் ஆகுது. இப்படி ஒரு ஸ்வாபம் இருந்துச்சுன்னா நம்ம 1,44,000 பேர் கன்ஃபார்ம் அப்படின்னு நம்ம சொல்றோம். தான் ஏன் வரல? அந்த இடத்துக்கு யார் வந்தா? அனாசை வந்தாங்க இல்லையா? ஏன் தான் வரல? தான் என்ன பண்ணிட்டாரு? தான் என்ன பண்ணிட்டாருன்னா, இதை படிச்சு முடிக்கலாம் சார். ஆதியாகமம் 35வது அதிகாரம் 23ல இருந்து படிச்சு 23ல இருந்து 26 வசனம் நல்லா கவனிங்க.
தான் இவ்வளோ விஷயம் கேட்டது பெருசு இல்லை. இதெல்லாமே பாசிட்டிவ் கேரக்டர், நம்ம எல்லாமே உருவாக்கிக்கலாம். ஆனா நம்மகிட்ட இருக்கக்கூடாத ஒரு கேரக்டர் என்னன்னா நெகட்டிவ் கேரக்டர். அது யார்கிட்ட இருந்திருக்கு அப்படின்னா, யார்கிட்ட இருந்திருக்கு? தான்கிட்ட இருந்திருக்கு. அவர் என்ன பண்ணிருக்கிறாருன்னா, படிங்க ஆதியாகமம் 35வது அதிகாரம் 23 இருந்து 26. ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம் 23 முதல் 26 வரை உள்ள வசனங்கள். யாக்கோபின் குமாரர் 12 பேர். யாக்கோபின் மூத்த மகனாகிய ரூபன், சிமியோன், லேவி, யூதா, இசக்கார், செபுலோன் என்பவர்கள் லேயால் பெற்ற குமாரர். யோசேப்பு, பென்யமீன் என்பவர்கள் ராகேல் பெற்ற குமாரர். தான், நப்தலி என்பவர்கள் ராகேலுடைய பணிவிடைக்காரியாகிய பில்கால் பெற்ற குமாரர். காத், ஆசேர் என்பவர்கள். சாரி, ஆதியாகமம் 49 சிஸ்டர், 49 சாரி 49. ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 16 மற்றும் 17. 16 மற்றும் 17ஆம் வசனங்கள். நல்லா கேளுங்க. தானோட கேரக்டர் எப்படியாப்பட்ட கேரக்டர்னு சொல்றாரு பாருங்க. தான் இஸ்ரேல் கோத்திரங்களில் ஒரு கோத்திரமாகி தன் ஜனத்தை நியாயம் விசாரிப்பான். தான் குதிரையின் மேல் ஏறி இருக்கிறவன், மல்லாந்து விழும்படியாய் அதன் குதிகாலை கடிக்கிறதற்கு வழியில் கிடைக்கிற சர்ப்பத்தை போலவும் பாதையில் இருக்கிற விரியனை போலவும் இருப்பான். தானோட கேரக்டர் என்னங்க? பாம்பு. பாம்புலையும் பெரிய விஷயம் இருக்கு பாத்தீங்களா? விரியன் பாம்பு. அது என்ன பண்ணுமா, தந்திரமா குதிரையோட குதிகாலை கடிச்சா யாரு விடுவா? குதிரையில யார் உட்காந்துருப்பா? ராஜாவே விழ வைக்கக்கூடியது கேரக்டர் யாருக்கு இருக்கு? அன்பான சகோதர சகோதரிகளே, நாமும் சத்திய வசனங்கள் கேட்கிறோம், இவ்வளவு நாள் கடந்து போறோம். ஆனா நமக்குள்ள கூட என்ன வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னா, இப்படி தவறான சிந்தனை வர வாய்ப்பு இருக்கு. தந்திரமா சாத்தானோட வேலைகள் பாருங்க. குதிரை யாருக்கு அடையாளம் பாருங்க? குதிரை, கழுதை இதெல்லாமே யாருக்கு அடையாளம்னா சத்தியத்துக்கு அடையாளம். அன்பான சகோதர சகோதரிகளே, சத்தியத்து மேல நீங்க அதிக வாஞ்சியா இருக்கீங்க அப்படின்னா, தேவன் உங்களை பிரியப்பட்ட ராஜாவை ஆக்குறாரு பாத்தீங்களா? அது யாருக்கு பிடிக்காது? சர்ப்பம் எதை குடிக்குது அப்படின்னா சாத்தானுக்கு. அப்ப சாத்தானோட தந்திரத்துக்கு நம்ம எப்படி நிக்கணுங்க? எதிர்த்து இருக்கணும். இப்ப தெரியுதுங்களா தான் ஏன் வரல அப்படின்னு? இப்படி நம்ம வேதத்தை ஆராய்ஞ்சு படிக்கணும் அன்பான சகோதர சகோதரிகளே. அப்படி நம்ம படிச்சாதான் நமக்கு என்ன புரியும் அப்படின்னா, நாமும் இந்த லட்சத்துக்கு ஒருத்தரா நம்ம ஓடுவோம் அப்படிங்கிற ஒரு கான்பிடன்ட் நமக்கு வரும். அப்படி கான்பிடண்டா ஓடி அவரோடு கூட நம்ம ஆளுகை செய்ய தேவன் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. பொறுமையோடு கேட்ட நம் அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமீன். இந்த இடத்துல கூட நம்ம கிறிஸ்துவின் சபை அப்படின்னு சொல்லி நம்ம பாகம் 2 மூலமாக கிறிஸ்துவின் சபை யாரு, இந்த ஓட்டத்துல இப்ப யாருக்கு அந்த அழைப்பு இருக்கு, அப்படி இந்த அழைப்புல உண்மையுள்ளவராக மாறனா எப்படிப்பட்ட குணலட்சணங்கள் உள்ளவர்களாக நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லி கூட நம்ம அந்த 12 பெயர்கள் இருந்து நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? 12 பெயர்கள் இருக்கு, ஒரு 12 குணலட்சணங்கள் பார்த்தோம். அந்த 12 குணலட்சணங்கள் படி நம்ம கடைசி வரைக்கும் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அடிச்சொல்ல பின்பற்றி உண்மையா வாழ்ந்தோம் அப்படின்னா நம்ம என்ன மாறுவோம் அப்படின்னா, அவருடைய சபை வகுப்பாராக மனவாட்டியாக மாறுவோம் அப்படிங்கிற ஒரு மேலான மெய்யான சத்தியத்தை கூட நம்ம இன்னைக்கு கேட்டோம். இவ்வளவு நேரம் பொறுமையாக கேட்டோம். அவங்களை தேவன் தாமே ஆசீர்வதிப்பாக. இந்த சத்தியத்தை வெளிப்பட்ட தேவனுக்கும் நன்றி இருக்கிறோம். அன்பு சகோதரருக்கும் நம்முடைய அன்பின் வாழ்க்கையை கூட தெரிவித்துக் கொள்வோம். நம்ம இந்த பாடத்துக்கு நிறைவாக அந்த ஜெபத்தோடு கூட நிறைவு செய்யலாம். நம்ம ஜெபத்தில் அன்பு சகோதரர் அருமைராஜன் நான் கொடுக்கிறோம். தியாகம் செய்வோம். ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குறுதிக்கு எங்களுக்கு கொடுத்தோம். எங்களை ஒரு நாளும் கிருபையாக வழிநடத்துவது எங்கள் அன்பின் பகவதிக்காக இந்த அருமையான மாலை நேரத்தை கொடுத்த கிருபைக்காக நன்றி தெரிவிச்சுக்கோங்க. எங்கள் கர்த்தரும் லட்சம் மீட்பருமாய் இயேசு கிறிஸ்துவின் அப்பா, கடந்த நாட்களாக இந்த கன்னிமணி போல் பாதுகாத்து மீண்டுமாக இந்த இடத்தை ஆயத்தப்படுத்தி வழிநடத்துவது கிருபைக்காக நன்றியாக இருக்கிறேன். எவர்களை முன்குறிச்சோ அவரை அழைத்திருக்கிறவன உங்கள் அழைப்பிலே நினைத்திருக்க தேவையான மானத்தையும் உணர்வுகளையும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தர வேண்டுமா செய்திக்கிறோம். அழைக்கப்பட்ட ஒரு அனைவர் தெரிந்து கொள்ளப்பட்டவர் சிலராக இந்த ஒவ்வொருவரையும் அழைத்திருக்கிறவன அதில் உண்மையாக கூட தேவையான மானத்தையும் புத்தியையும் தந்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் களத்தில் கொடுக்கிறோம். இந்த வழிநடத்த வேண்டுமா செய்திக்கிறோம். இதுவரை நிலைநிற்போம் ரசிக்கப்படுவான் என்று சொன்னது போல அந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆவினால் நிரப்பி ஒவ்வொரு நாளும் இந்த சத்திய வசனத்தை தியானிக்க தேவையான மானத்தை தந்து பாதுகாத்து வழிநடத்த வேண்டும் ஆட்சேபிக்கிறோம். சபலத்தையும் ஒரு பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். பாதுகாத்து வழிநடத்தும் சத்தியத்தை அறிவுகள் சத்தியம் விடுதலையாக்கும் என்று சொன்னது போல
ஒவ்வொரு வாரமும் உங்களை சத்தியத்தை அனுப்பி அவர்கள் 12 குழுவத்திற்கு இன்னுமாய் அதிகமாய் வளர தேவையான ஞானத்தை தந்து பாதுகாத்து வழிநடத்த வேண்டுமா எங்கள் ஆண்டவர் மீட்புகளை செவமா இருக்கிற இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென்.